எல்லா விஷயத்திலையும் தலையெழுத்துப்படி நடக்கும்னு சொல்லாது. சில விஷயங்கள் தலையெழுத்தில் நிர்ணயிக்கப்படுறது. அது பிரம்மாவாலையும் மாற்ற முடியாது. நீ விஷ்ணு உபாசனை பண்ணு, பரமேஸ்வரனை போய் சரணாகதி அட, பிரம்மனாபி சுரைரபி எந்த தேவதைகளாலையும் ஜென்மா முடிகிற வரைக்கும் மாற்ற முடியாது. அடுத்த ஜென்மால வேணால் அதை குறைக்கலாம். அதில் என்ன ஒன்று ஆயுஷ். சிரோலிபியில் எழுதக்கூடிய முதல் விஷயமே ஆயுஷ். ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாக்கப்பட்டதான சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் எத்தனை காலம் இயங்க வேண்டும்னு அது சிருஷ்டி பண்ணும் போதே நிர்ணயிச்சுடுறான். கேரண்டின்னு சொல்கிறாம இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போதே இந்த பொருள் எத்தனை காலம் இந்த யந்திரம் வேலை செய்யும்னு சொல்கிறான். அதே மாதிரி பிரம்மா நிர்ணயிச்சுடுறார். இத்தனை காலம் வரைக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும், இது வரைக்கும் கை கால் வேலை செய்யும், இது வரைக்கும் சச்சுரிந்திரியம் வேலை செய்யும் அப்படின்னு பூரா டோட்டலுக்கும் ஆயுசு நிர்ணயம். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இல்லை, ஆயுசுன்னா அதனுடைய ஒரு காலம், அது செயல்படக்கூடிய காலம் நிர்ணயம்ங்கிறது ஆரம்பத்திலே நிர்ணயிக்கப்படுறது. அதனால தான் இவனால் ஆயுஷை நீட்டிக்க முடியாது. எந்த தேவதை வந்தாலும் இவனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுஷை நீட்டிக்க முடியாது. எத்தனை காலம் இவனுடைய வாழ்வு, இவன் இத்தனை வருஷம்தான் பூலோகத்தில் இருக்கணும்னு சொன்னால் அத்தனை வருஷம்தான் இருக்கணும், கொண்டு போயிடுவான். பின்ன எதுக்கு ஆயுர் தேவதை ஆயுஷை நீட்டிக்கும், தீர்காயுஷ் அப்படிலாம் சொல்கிறாள். என்ன தீர்காயுஷா இருப்பான், ஆயுஷ் விருத்தியாகும். அந்த ஆயுஷ் விருத்தியாகும், முழுமையான ஆயுள் கிடைக்குங்கிற ஒரு பலன்லாம் என்ன சொல்றதுன்னு, உனக்கு விதிக்கப்பட்டதான ஆயுஷ் முழுமையாக நீ அனுபவிப்பேன்னு அர்த்தம், நீ வாழ்வேன்னு அர்த்தம். உனக்கு 86 வயசுனா 86 வயசு வரைக்கும் முழுமையான ஆயுளை நீ அனுபவிப்பாய், வாழ்ந்து காட்டுவாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளுக்குள்ள நீ அபமிருத்தி வராது. உனக்கு அந்த விதிக்கப்பட்ட ஆயுசுக்குள்ளே முன்னாடியே முடியும் அபமிருத்தியுனால. ஆலஸ்யாதன்ன தோஷாச்ச மிருத்யுர் விப்ராஞ்சிகாம்சதி விஹிதஸ்ய பரித்யாகாத் நிந்திதஸ்ய ச சேவனாத். ஆலஸ்யாதன்ன தோஷாச்ச மிருத்யுர் விப்ராஞ்சிகாம்சதி. உனக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு 86 வயசுன்னு தலையெழுத்து எழுதியாச்சுன்னு சொன்னால், சில ஜீவன்கள் 86 வயசு இருக்கணும்னு நிச்சயம் இல்லை. 60-70 வயசே டிக்கெட்டு வாங்குறான். எப்படி குறைஞ்சிதுன்னா, இவனுடைய விதிக்கப்பட்ட ஆயுசு குறையறதுக்கு 4 தோஷங்கள் காரணம். இந்த ஜீவன் 4 விதமாக குற்றங்கள் பண்ணுறது. இந்த 4 குற்றங்கள் மூலமாக இவனுடைய ஆயுசை தனக்கு தானே குறைச்சிக்கிறான். விஹிதஸ்ய ச பரித்யாகாது நிந்திதஸ்ய ச சேவனாது. என்ன 4ன்னார், விஹிதஸ்ய பரித்யாகாது, நீ என்னென்ன செயல்கள் செய்யணும்னு ஒரு கடமைகள் உனக்கு இருக்கும் இல்லையோ. நீ பிராமணனாக இருந்தால் என்னென்ன பண்ணணும், சந்தியோபாசனம் பண்ணணும், காயத்ரி ஜபங்கள் பண்ணணும், ஸ்நானங்கள் பண்ணணும், இப்படி வேதாத்தியனம் அப்படிலாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அவரவர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யாமல் இவன் தப்பிச்சுண்டு நழுவிட்டா ஆயுசு கொஞ்சம் குறையிறது. நிந்திதஸ்ய ச சேவனாது, எதை யார் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதை அவன் செய்யறது. அதனால ஆயுசு பாதிக்கும், இவனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு குறையும். சூரியோதய காலத்தில் தூங்காதேன்னு சொன்னது சாஸ்திரம். நம்ம அப்போ தான் நல்லா தூங்குறோம். அஸ்தமன காலத்தில் தூங்காதேன்னு சொல்லிட்டு சூரியோதயேச்ச அஸ்தமஜே ஜஷாயினம் விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். சூரியோதய காலத்தையும் அஸ்தமன காலத்தையும் படுத்துக்காதேன்னுது, தூங்காதேன்னு சொல்லலை. படுத்துக்கிறதுக்கு அளவோடு கிடையாது. சாஞ்சிப்பா பெரியவாள்லாம் அப்படியே தூக்கத்து படுக்கையில் இருந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அந்த சமயத்தில் கொஞ்சம் அப்படி சாஞ்சின்னு இருப்பா, தலகாணி வச்சுட்டு தூங்க மாட்டாள். எதை பண்ணாதேன்னு சொல்லித்தோ அதை பண்ணுறது. நிந்திதஸ்ய ச சேவனாது. 3வது சோம்பேறித்தனம், ஆலஸ்யாது. 4வது அன்ன தோஷம், சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக ஏற்படக்கூடிய தோஷம் ஆயுஷை குறைக்கும். இந்த 4 நாளே தனக்குத்தானே ஆயுஷு குறைச்சுண்டா அதுக்கு ஆயுஷ்ய ஹோமங்கள், ஆயுர் தேவதா உபாசனைகள், சில ஜபஹோம புஷ்டி சாதனங்கள், பரிகாரங்கள் மூலமாக அந்த குறைஞ்ச ஆயுஷை பூர்த்தி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உனக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு நீட்டிக்கவே முடியாது. தலையெழுத்து எவ்வளவோ அது மாற்றவே முடியாது. இத்தனை காத்து நீ விடணும்னு நிர்ணயம். உச்வாசம் நிச்வாசம் டயம் கால கணக்கு தெரியுமா அவளுக்கு? உன்னுடைய ஜீவன் மூச்சு விட ஆரம்பித்ததுலேருந்து இந்த குழந்தை இத்தனை தடவை மூச்சு வெளியில் விடணும், இத்தனை தடவை உள்ளே விடணும்னு மொத்தமாக லட்சக்கணக்கில் நிர்ணயம் பண்ணி விட்டுவிட்டான். அது செகண்டில் குறைஞ்சுட்டே இருக்கு. பாக்கி எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியும்.
இன்னும் இது வரைக்கும் எவ்வளோ மூச்சு விட்டுருக்கேன், இன்னும் எத்தனை மூச்சு காற்று உனக்கு பாக்கின்னு தெரியும். அந்த மூச்சு காற்று விட வேண்டிய எண்ணிக்கை எந்த க்ஷணத்தில் முடிகிறதோ தூக்கின்னு போயிடுவான். நீ விடி அர்த்தராத்திரி 12 மணின்னா 12 மணிக்கு தூக்கின்னு போயிடுவான். கார்த்தால வரைக்கும் காத்துன்னு இருக்க மாட்டான் மிருத்யு. நீ சாப்பிட்டுட்டே இருக்க, பாதி சாப்பாட்டில் எண்ணிக்கை முடிஞ்சு போயிடுதுன்னா அப்படியே போக வேண்டியதான் ஜீவன். எந்த க்ஷணமோ அந்த க்ஷணம்தான் எண்ணிக்கை அங்கே வச்சிருக்கார். அதுக்காக தான் பிராணாயாமாதி அபியாசனங்கள், தாரணை, தியானம், சமாதி முதலியதான சாதனங்களாலே ஓம்பூகு பண்ணுறாளே. எதுக்கு பண்ணுறா? நன்னா மூச்சை அடக்கி அடக்கி பழக்கப்படுத்தினா அந்த உள்ள போயிட்டு வரக்கூடிய பூரகம், கும்பகம், ரேச்சகம்ங்கிற அந்த மூச்சு காத்தினுடைய ஸ்பீடு குறையும். தேக்கி வச்சிருக்க நேரம் ஜாஸ்தி, அதனால ஆயுசு விருத்தியாகும். அதனால தலையெழுத்தில் முதல் நிர்ணயிக்கப்படுறது ஆயுசு. உன்னுடைய ஆயுசு எவ்வளவு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வித்தம் கிரகச்சித்திரம், வரிசையாக 9 விஷயங்கள் எழுதப்படுறது. இதை இதுக்காக சொன்னோம். பிரம்மாவாகட்டும் பரமேஸ்வரனாகட்டும் இல்லை அந்த சிரோலிப்பிய அவனுடைய கர்ம புண்ணிய பாப கர்மப்படி எழுதினதான பிரம்மதேவனாகட்டும் தானே அடாடா கொஞ்சம் தப்பாக எழுதிவிட்டோமே, இதை அழிச்சு விட்டு கரெக்டாக கரெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நோ எடிட்டிங், எடிட் பண்ண முடியாதா? ஹரிநாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாற்றும் மார்க்கண்டேயர் 16 வயசு தான் அவருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு 16 வயசு கிடைச்சதேன்னார். அது ஒண்டி தான் எக்ஸம்ஷன் சாஸ்திரத்தை. மார்க்கண்டேயருக்கு வந்ததான மிருத்யுங்கிறது கால மிருத்யு. எந்த காலத்தில் மிருத்யு வரணுமோ அந்த காலத்தில் வந்தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தோஷத்தினால மிருத்யு குறைஞ்சி அபமிருத்யுவாக வரலை. பரமேஸ்வரன் மறுபடியும் கொடுத்தார். ஆதிசங்கரருக்கு இன்னொரு 16 வயசு கொடுத்தார். வேதவியாசர் அனுகிரகம் பண்ணார். இதெல்லாம் கால மிருத்யுவே எக்ஸ்டென்ஷன் பண்ணுற அது விசேஷ விதிகள். பொதுவாக ஆயுசுங்கிறது அப்பவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனால பிரம்மாவோ விஷ்ணுவோ பரமேஸ்வரனோ செய்யக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களில் எது வசத்தின்னு கேட்டால் எல்லாமே வசதி தான். சிருஷ்டி பண்ணுறது கஷ்டம், அதை விட பாதுகாக்கிறது அதை விட கஷ்டம். ஒரு ஜீவன் உருவாக்கியாச்சுன்னு சொன்னால் அந்த ஜீவனுக்கு எப்போ சுகம் கிடைக்கணும், யார் மூலமாக கிடைக்கணும், எந்த பொருள் மூலமாக சுகம் கிடைக்கணும், எத்தனை % சுகம் கிடைக்கணும், எந்த இடத்துல கிடைக்கணும், எல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுண்டு கர்மாயத்தமாக அந்தந்த காலத்தில் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து ஒரு ஜீவனை 100 வருஷம் 80 வருஷம் காப்பாற்றுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். மகாவிஷ்ணு அதை பண்ணிட்டு இருக்கார். பரிபாலனம் பண்ணுறார் லோகத்தை. என்ன எப்படி பரிபாலனம் பண்ணுறார்? அந்த அவனுடைய பூர்வ ஜென்மா எத்தனையோ ஜென்மாக்கள் அவன் பண்ணின ஜீவனுடைய சுகதுக்கம் புண்ணிய பாபத்தை அனுசரித்து அவனுக்கு சுகதுக்கங்கள். சௌக்கியமாக இருக்கணும், துக்கத்தை அடையணும், மனசுக்கு சுகம், வாக்குனால சுகம், சரீரத்துக்கு சுகம். இப்படி காயேன வாச்சா மனசானு இந்த திரிகரணத்துக்கும் இவனுக்கு சுகதுக்கங்களை கொடுத்து பரிபாலனம் பண்ணுறார். அதனால காப்பாற்றுறதுங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே கஷ்டம். ஒரு வஸ்துவை உருவாக்கிடலாம், ஜாக்கிரதையாக காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம். பணத்தை பாருன்னார் நீதி சாஸ்திரத்தில். அர்த்தானாம் அர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாஞ்ச ரக்ஷனே. இந்த பணம்னு ஒன்று இருக்கே அர்த்தம். பணம் இருந்தால் சௌக்கியம் நினைக்கிறான். பணம் பணத்தை சுகமாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். சுகத்தை சாதனம். பணமே சுகம் இல்லை. 10,000 ரூபா 5,000 ரூபா கையில் பணம் வச்சுருந்தா அதுவே சுகமா? இந்த பணத்தை பணம் எப்போ உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு கேட்டா நீதி சாஸ்திரக்காரா, நீ பணத்தை சம்பாதிக்கும் போது சௌக்கியமாவா சம்பாதிக்கிற? கஷ்டப்பட்டு தானப்பா சம்பாதிக்கிற. சரீரத்தினாலேயோ புத்தியினாலேயோ வாக்குனாலேயோ ஏதோ சிரமப்பட்டு தான் கஷ்டப்படுற சம்பாதிக்கிற. பணம் வரும்போதும் துக்கத்தோடு தான் வருது. துக்கப்பட்டால் தான் பணம் வருது, சுகப்பட்டால் பணம் வராது. துக்கப்பட்டு பணம் வரும்போது துக்கத்தோடு வருது. வந்துட்டு நம்ம பாத்தில் இருக்குது, பேங்கில் இருக்குது, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்குங்கும் போதும் சுகத்தை கொடுக்கறதா? அப்போ துக்கத்தை தான் கொடுக்கறது. நீ கொண்டா கணக்கேங்கிறான். இன்கம் டேக்ஸில் SMS நிற்கிறது எல்லாருக்கும். எத்தனை டெபாசிட் பண்ண போடு டினாமினேஷனை எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாலும் அவருடைய பேன் நம்பரை கொண்டாங்கிறான். ஒருத்தர் சொல்கிறார் ஆர்ஜிதானாஞ்ச ரக்ஷனே. நீ சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டையோ திகுண கஷ்டப்படுற பாதுகாக்கிறதுக்கு. வைக்க முடியல எங்கேயுமே.
சரி இது எங்கேயா செலவழித்து தொலைச்சிடுவோன்னு சொன்னால் செலவழிச்சா மனசாக மாட்டேங்கிறது. மனசு கஷ்டப்பட்டுட்டே செலவழிக்க வேண்டியிருக்கு. தானம் பண்ணு, இல்லை போகத்தை அனுபவி, அச்சோ பணம் போகிறதேங்கிறான். ஆர்ஜிதானாஞ்ச ரக்ஷனே ஆயே துக்கம் யஜே துக்கம். பணம் வரும்போதும் துக்கத்தோட வருது, போகும்போதும் துக்கத்தோட போகிறது. எங்கே இருக்கு திகர்த்தம் துக்க சாதனம்? எங்கே இருக்கு துக்கம் சுகம்? அப்படிப்பட்டதான ஒரு பரிபாலனம் அவ்வளோ கஷ்டம். பணம்ங்கிற மாதிரி ஒரு ஜீவனை பரிபாலனம் பண்ணுறது மகாவிஷ்ணு அதை பண்ணுறார். அதை விட கஷ்டம் ஒரு பொருளே உருவே தெரியாமல் அழிக்கிறது, லயம் பண்ணுறது. ஒன்றுமே இருந்த இடமே தெரியாமல் அழிக்கவே முடியாது எந்த பொருளையுமே. ஒரு பொருள் வேற சொரூபமாக மாறுமே தவிர முழுமையாக அழியாதுங்கிற ஒரு தியரி உண்டு சயின்ஸில். எந்த பொருளையும் முழுமையாக நசிக்க முடியாது, அழிக்க முடியாது. அதை வேற ஒரு பொருளாக வேணால் உருவாக்கலாம், அவ்வளோதான். அதுதான் சாஸ்திர சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் லோகத்தையே சம்ஹாரம் பண்ணுறார், லயம் பண்ணுறாருன்னா பரமேஸ்வருடைய காரியம் இவ்வளோ பெரிய காரியம். லயம் ஸ்மசானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், எல்லா ஜீவனும் வருது, தானே ஏற்றுக்கிறார். பார்த்தார், சொல்லி பார்த்தார் பரமேஸ்வரன், இங்கே வாங்கோடா, அப்படி அஜ்ஞானத்தில் ஒன்றுன்னு இருக்கா, இங்கோ ஞானோபதேசம் பண்ணுறேன், ஞானம் இச்சேன் மகேஸ்வராது, பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுறேன், சொல்லுங்கோன்னு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக மரத்தடியில் உட்காந்து கூப்பிட்டார். சுலபமாக ரோட்டில் வந்து உட்காந்தா எல்லாரும் வருவா. ஒத்துருமே கிட்டக்க வர தயாராக இல்லை. தட்சிணாமூர்த்தி சன்னிதியிலையா கூட்டம் இருக்குது? கோவிலில் நவகிரக சனேஸ்வர சன்னிதியெலாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் யாரோ வயசான விருத்தர்கள், வயசானவா பாட்டிம்மா உட்காந்து பஞ்சாட்சம் உட்காந்துருக்காங்க. ஞானம் யாருக்கு வேணாம்? ஒரு ஜீவன் வர மாட்டேங்கிறது. பார்த்தார் பரமேஸ்வரன், நான் கூப்பிட்றேன் ஒருத்தரும் வரமாட்டேங்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல எங்கே வரையலோ அங்கே நான் உட்காந்துக்கிறேன். ஸ்மசானத்துக்கு வராமல் நீ டிக்கெட் கிளம்பவே முடியாது இந்த லோகத்துலேருந்து. ஒவ்வொரு ருத்ரபூமி, அதெல்லாம் ருத்ரபூமின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. வந்தாச்சு, எவ்வளோ அனுகிரகம். ஸ்மசானத்தில் இருக்கார், உடம்பு பூரா சாம்பலை பூசின்னு இருக்காருன்னா ஜீவன்களை உத்தாரணம் பண்ணுறதுக்காக. ஏன் அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லையா? கைலாசம் இல்லையா அவருக்கு? அவரை உபாசிக்கிறவனே போகபோகித்தை அனுபவிக்கிறான். ராவணன் பரமேஸ்வரனுடைய பக்தன் எப்படி இருந்தான்? குபேரன் பரமேஸ்வரனுடைய பக்தன். இவரையே ருத்ரபூமியில் உட்கார்ந்துருக்கார். ஸ்மசானத்துக்கு ருத்ரபூமின்னு பேர். சுடுகாடுக்கு ஸ்மசானம்ங்கிற சப்தங்கள்லாம் இந்த காலத்தில் அபசப்தமாக வச்சுன்னு உச்சாரணம் பண்ண மாட்டார். ருத்ரபூமி. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை உபாசிக்கக்கூடிய மகாபிரதோஷ நாளில் எல்லா தேவதைகளையும் அங்கே போகிறதுனால அந்த மகாபிரதோஷ காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகாதே. நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேது சொன்ன தர்மசாஸ்திரம். இந்த பெருமாள் அவதாரம் பண்ணினாரு, அதில் 2 அவதாரம் உண்டு விசேஷம். நிருசிம்ஹம் ராகவம் வினா. நிருசிம்ஹம், அதனால பிரதோஷ காலத்தை நிருசிம்மரை தரிசனம் பண்ண விசேஷம். பரமேஸ்வரனை உபாசிக்கிறத விட பிரதோஷ காலத்தில் நிருசிம்மரை உபாசிக்கிறது சஹஸ்ரகுண பலன் அவர் சொல்கிறார். அதே மாதிரி ராமரை உபாசிக்கிறது ராகவம் வினா. ஏன் இந்த மூர்த்திங்களுக்கு விசேஷம்? மத்ஸ்யகூர்மம், வராகம், எத்தனையோ இருக்கே. பரசுராமர், எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் இந்த அவதாரத்துக்கு என்ன விசேஷம்னார், இது சிவனுடைய தொடர்பு உடையதான அவதாரம். நரசிம்மங்கிறது சிவனுடைய அவதாரம், சிவனுடைய அம்சம் அங்கே இருக்கு. மகாவிஷ்ணுவுக்கு எங்கேயாவது கோச்சுக்கு தெரியுமா? சுட்டு போட்டாலும் கோபம் வராது. அவரை பிருகு மகரிஷி இடது காலால் உதச்சர் மார்பில் கோச்சுட்டாரா? வரல. அவர் சொல்றார், எனக்கு கோபமே வரலையே, நான் சாத்விக மூர்த்தியா இருக்கேனேங்கிறார். இல்லை, இரண்யகசிபு மகா போக்கிரி, நீங்கள் இப்படி சத்துவகுணமான அனுகிரகம் பண்ணுறேன்னு சங்க சக்கரத்தோடு போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை நீங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு அப்படி போயாகணும். ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம்னு பயங்கரமாக தான் போயாகணும் தேவதைகள் சொன்னா. அப்படி போனால் தான் காரியத்தை சாதிக்க முடியும்னா. இல்லை, எனக்கு கோபம் வரலையேன்னார். இருங்கோ, பரமேஸ்வரனை கூப்பிட்றேன். பரமேஸ்வரனை கூப்பிட்டு கொஞ்சம் கோபப்படுறது, அவர் தொட்டதுக்கெல்லாம் கோபிஷ்டர். பரமேஸ்வரன் நேர்மாறுதல். கோபம் வேணுமா அங்கே வாங்கிக்கோ, சாந்தம் வேணுமா இங்கே வாங்கிக்கோ, ரெண்டும் மிஸ்ரம் பண்ண வேண்டியிருக்கு.
பக்தர்களான பிரகலாதன் முதலிய பக்தர்களுக்கு அனுகிரகம் சாந்தமாகவும் வரணும், நிசிம்மகசிபு போன்ற அசுரர்கள் நிகிரகமும் வரணும் உக்ரமாக. ரெண்டும் வேணுங்கிறதுக்காக ரெண்டு சம்புடீகரணமாக அவதாரம் நிருசிம்மாவதாரம். அதனால தர்மசாஸ்திரக்காரர்கள் சொன்னார், இவர் நிருசிம்மரை பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு அங்கே போயிடுறார், தரிசனம் பண்ணாதேன்னு. நிருசிம்மர்னார், அங்கே தாண்டா பரமேஸ்வரன் இருக்கார், சிவனும் இருக்கார், ருத்ரனும் இருக்கார். பத்மநாப சுவாமி மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி இருக்காரு, ரெண்டு அவதாரம். அவர் சிவாம்சமா விஷ்ணு அம்சமா ரெண்டும் கலந்த அம்சம். அவர் விஷ்ணுவாக இருந்துட்டு ரங்கநாதர் மாதிரி படுத்துண்டு படுத்துட்ட மாதிரியே பரமேஸ்வரனை பூஜை பண்ணிருக்கார். அவருடைய ஹஸ்தத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கே, அர்ச்சனை பண்றார் இல்லையா. நாபி கமலத்தே பிரம்மா இருக்கார். பிரம்ம விஷ்ணு ருத்ர திரிமூர்த்தியினுடைய அவதாரம் பத்மநாப சுவாமி. பத்மநாபரை பூஜை பண்ணா திரிமூர்த்திகளையும் பூஜை பண்ண பலன். பிரம்மா நாபி கமலத்தில் இருக்கார், கைகிட்ட சிவலிங்கம் இருக்கு, இவரோ விஷ்ணு. முடிஞ்சு போச்சு எல்லாம். மேலே எல்லாரும் இருக்கா. திருவனந்தபுரத்தையும் அப்படிதான், எல்லா ஊர்லேயும் அப்படிதான். அதே மாதிரி நிருசிம்மரை உபாசனை பண்ணினா ராமருக்கு எங்கேயா தாட்டகையை அடிக்கிறார், ராவணனோட சம்ஹாரம் பண்றார். ராவண வதத்திலே ராமருடைய ஆக்ரோஷம் பிருத்திவிலேயே பார்க்க முடியாதுங்கிறார் ஆஞ்சநேயர். எங்க ராமரை சத்துவமூர்த்தியா தானட பார்த்திருக்க அர்ஜுனா, நீ என்னடா யுத்தம் பண்ற? குருட்சேத்திர யுத்தத்துல மகாபாரத போர்ல அர்ஜுனுடைய ரதத்துல கொடியில் உட்கார்ந்துருக்கார் ஆஞ்சநேயர். முடிஞ்ச உடனே அர்ஜுனன் கேட்கிறா, ஆஞ்சநேயா யுத்தம் எப்படி? 18 நாளைக்கு. இது என்ன யுத்தம்டா? இது என்னடி சண்டேன்னு நினைக்கிறியா? ராமராவண யுத்தத்தை பார்த்த வேண்டானா? ராமராவணயோ யுத்தம் ராமராவணயோரிவ. வால்மீகி உபமானம் சொல்லக்கூடிய சமர்த்தர்னு பேர் வாங்கிய வால்மீகியாலேயே எனக்கு அதுக்கு துல்லியமா எக்ஸாம்பிள் சொல்ல முடியல அப்படின்னு போயிட்டார் அவர். சமுத்திரத்துக்கு உதாரணம் சமுத்திரம். அதே மாதிரி ராமராவண யுத்தம் எந்த யுத்தம் மாதிரி நடந்ததுன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு நினைக்கிறார், கிடைக்கல. அதனால அதே சொல்றார், ராமராவணயோகோ யுத்தம் ராமராவணயோ. என்ன வித்தியாசம்னு கேட்டா அர்ஜுனன் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு கிருஷ்ணனை கூட வச்சுட்டு எவ்வளோ சாக்கச்சக்கியம் பண்ணி எத்தனை வீரர்கள் சூரர்கள் ரதன் அதிரதன் மகாரதன் எல்லாரையும் அடிச்சிருக்கேன்னா இப்படி பண்ணின யுத்தத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன் சுவாமி. சரியா? அவர் சொன்னார், இந்த யுத்தம் தர்ம யுத்தம். மகாபாரதத்தில் நடந்தது தர்ம யுத்தம். அவ எதுக்குமே கட்டுப்பட மாட்டான். துரியோதனாதி கௌரவர்களாலே எல்லாம் மகாபோக்கிரிகள். அங்க ஒரு 4 பேர் துஷ்டர்கள், இங்க பேர் 5 பேர் நல்லவர்கள். அது துஷ்ட சதுஷ்டயம், இது பஞ்சபாண்டவர்கள். சகுனி கர்ணன் துஷாதனன் துரியோதனன் 4 துஷ்ட பசங்க, இங்கே 5 பேர். எதுக்குமே கட்டுப்படாட்டா கூட அந்த சண்டை நடந்த பூமி இருக்கே அது தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரத்துக்கு தர்மக்ஷேத்திரம். அங்க வந்தாலே தர்மப்படி நடக்கணும், தர்மப்படி பேசணுங்கிற எண்ணம் வந்துடும். அதனால அங்க யுத்தமானது ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தது. ஆயுதங்கள் எடுக்கிறதில்லைன்னு சபதம் பண்ணவன் எடுக்கிறதில்ல, யுத்தத்துக்கு வரமாட்டேன்னு சபதம் பண்ணவன் யுத்தத்துக்கே தலை காமிக்கல. இத்தனை நாள் நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன்னா கர்ணன், பீஷ்மர் தளபதியா இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், நான் வரலையே. சொன்ன பிரதிஜையை காப்பாற்றினார்கள். நேரடியாக யுத்தம், யாரும் பின்னாடி வந்து யாரையும் அடிக்கல. எல்லாத்துக்கும் மேல டயத்தை மெயின்டைன் பண்ணான். யுத்தத்தில் டைம் மெயின்டைன் பண்ண முடியுமா? கார்த்தால சூரியோதயம் ஆன உடனே அவரவர்கள் அனுஷ்டானம் பண்றா, சந்தியாவந்தனம் பண்றான்னு இருக்கு மகாபாரதத்தில். சந்தியோபாசனம் ராஜாக்களுக்கு உண்டு. சந்தியாவந்தனம் எப்படி பண்ணான்னார், எல்லாம் புழுதியை வச்சு அர்க்கியம் கொடுக்கலான்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஜலம் கிடைக்கல, சந்தியாவந்தனம் பண்ணல, நீ தப்பிக்க முடியாதுடா. இந்த யுத்தத்தில் யுத்த காலத்தில் உள்ள புழுதிகள் அதை எடுத்து அர்க்கியம் கொடுக்குறா சூரியனுக்கு. முடிச்சுவிட்டு யுத்தம் ஆரம்பிக்கும் போது சின்ன அலாரம் அடிச்சாதான் யுத்தம் ஆரம்பிக்கும். சங்கத்தை ஊதுறார்கள், சங்கத்வனி. யுத்தம் ஆரம்பிக்கிறது. அடிக்கிறான், உதைக்கிறான், நான் ஸ்டாப் யுத்தம். சூரியன் அஸ்தமனம் ஆறுது, சாயங்காலம் 6 மணி ஆறுது, உடனே மறுபடியும் சங்க ஊதுறா, அப்படியே நிறுத்தி விடுறான். அந்த க்ஷணமே அடிக்க கையை ஓங்கினவோ குத்தி விட்டு நிறுத்தல, அப்படியே நிறுத்தலாம். எவ்வளோ தர்மப்படி அப்படி ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடந்த யுத்தம். அதை என்னடா பிரயோஜனம்? எங்க ராமராவண யுத்தம் அர்த்தராத்திரியில் நம்ம கொண்டு நான் ஸ்டாப் யுத்தம். எத்தனை நாள் இந்திரஜித்தை செய்யாத மாயாஜாலமா
ஒரு தர்மத்தும் கட்டுப்படாது. கும்பகர்ணன் நடந்து வரும்போது 10,000 பேரை காலால் நெசிக்கிறான். யுத்தமாது இப்படி யுத்த தர்மத்துக்கே கட்டுப்படாததான யுத்தத்தில் ஜெயிச்சான்டா. அவன்னா வீரராகவன், அவர்னா அவருடைய வீரன்னா நீ என்ன வீரன் சவ்யசாச்சி. அதனால ராமருங்கிறவர் சாத்வீகமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டம் தான் ரொம்ப பெருசு, 100 சர்க்கம். அதனுடைய கதைகளை யாரும் அனுபவிக்கிறது இல்லை. அனுபவிச்சாதான் ராமருடைய வீரத்தன்மை பூரா புரியும். சுந்தர காண்டத்தை 10 நாளைக்கு சொல்றான், யுத்த காண்டத்தில்னா ஒரு வாரம் சொல்லணும். அப்பதான் வீரத்தன்மை வெளிப்படும், வீரராகவன். அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு ராகவன்கிறவன் சிவனுடைய அம்சம் இருக்கு, சூரியனுடைய வம்சத்தில் வந்தான், எல்லாம் உக்ரம் கலந்துருக்கு. உக்ரம்ங்கிறது சிவனுடைய அம்சம். அதனால பிரதோஷ காலத்து ராமருடைய சந்நிதியில் போ, நிசிம்மருடைய சந்நிதியில் போ. நீ சிவன் விஷ்ணு 2 பேரையும் உபாசிச்ச பலன் கிடைக்கும். ஒரு நமஸ்காரம் பண்ணா 2 தேவதையை நமஸ்காரம் பண்ண பலன், ஒரு பிரதட்சணம் பண்ணா 2 பிரதட்சணம் 2 தேவதையை பிரதட்சணம் பண்ண பலன். அதனால் நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேதுன்னு பாதியில் நிறுத்தப்படாது. சாஸ்திர வாக்கியம் எல்லாத்தையுமே முழுமையாக படிச்சிடணும். பாதி வாச்சான் நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேது, பிரதோஷ காலத்தில் பெருமா கோவிலுக்கு போகாதே அப்படின்னு படித்தான், புஸ்தகத்தை மூடிட்டான். அதுக்கப்புறம் ஜென்மாபுரா பெருமா கோவிலுக்கே போகல. என்னடா கணபாடியில் உபன்யாசத்தை சொன்னாரே, அட அசடே, அவர் சொன்ன உடனே கரண்ட் போயிடுது பிராரப்தம். அப்புறம் சொன்னதையும் நீ கேட்கணும். நிசிம்மம் ராகவம் வீணா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். சாஸ்திர வாக்கியத்தை பார்த்துட்டே வந்தான். பாரியா ரூபவதி சத்ருன்னு போட்டிருந்தது சாஸ்திரத்தில். அழகானவளாக மனைவி இருந்தால் அவள் உனக்கு சத்ருன்னு போட்டிருந்தது. இவன் விபரீதமாக புரிஞ்சுட்டான். அடாடா, நம்ம ஆத்துக்காரி ரொம்ப அழகாக தெரிகிறா. இந்த மந்திர பலம் என்ன பண்ணும், அழகு அப்படின்னு அந்த விவாக மந்திரம் அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. யாரு கண்களுக்கு அழகாக தெரியணுங்கிறது இருக்காது. அழகுன்னா எல்லாருக்குமே அழகாக தெரியாது. உனக்கு அழகாக தெரியும், இன்னொருத்தனுக்கு குரூப்பமாக தெரியும். இவன் விபரீதமாக புரிஞ்சுட்டான். அடாடா, எங்கள் ஆத்துக்காரி ரொம்ப அழகாக இருக்காளே, நான் இங்கே வான்னா என்னன்னா என்னத்தையும் எடுத்து கண்ணில் போட்டான். கண்ணே தெரியல அந்த அம்மாவுக்கு. சரி, நம்ம சாஸ்திரப்படி நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தை பார்த்தா, ஏகாட்சி குலநாசினி, ஒத்த கண்ணு உடைய மனைவியாக இருந்தால் குலமே அழிஞ்சு போயிடும்னு இருக்கு. வருத்தப்பட்டான். என்ன பிரயோஜனம்? ஒரு சாஸ்திர வாக்கியத்தையோ ஒரு புஸ்தகத்தையோ படிக்கிறதா இருந்தால் ஆதியோட அந்தம் படிக்கணும், முழுமையாக படிச்சுட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அறகுறை ஞானம் ஆபத்து. அதனால நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேது நிசிம்மம் ராகவம் வினா, நிசிம்மம் ராகவத்தை தவிரேன்னர். அப்படி மகாபிரதோஷ உயர்வான புண்ணிய காலம். இந்த பரமேஸ்வரன் பண்ணக்கூடிய அனுகிரகம் லயம். எல்லா ஜீவனையும் கடைசியில் தங்கிட்ட அழைச்சிக்கக்கூடிய லயத்தை பரமேஸ்வரன் தான் பண்றார். இந்த சம்ஸ்காரங்களில் நாமகரணம்ங்கிற சம்ஸ்காரம் இன்றைய தினம் நாம அப்படிங்கிற சப்தத்துக்கு பெயர்னு அர்த்தம். கரணம் சூட்டுதல், செய்தல், வைத்தல், பெயர் வைத்தல், பெயர் சூட்டுறது, பெயர் வைக்கிறா. பெயருங்கிறது ஒரு சம்ஞா, சம்ஸ்கிருதத்தில் சம்ஞான்னு பேர். பெயர், பெயருக்கு 2 விதமான பெயர் உண்டு. அன்வர்த்த சம்ஞான்னு ஒன்றும் இல்லையா? இந்த பெயர் எதுக்காக இந்த பொருளுக்கு சூட்டப்பட்டது பொருத்தமாக இருக்கணும். பெயருக்கும் அந்த பெயருக்கு உடையதான ஒரு வஸ்துக்கும் இல்லை ஒரு உயிருக்கும் ஜீவனுக்கும் பொருத்தம் இருக்கணும். எதுக்கோ ஏதோ ஒரு பெயர் வைக்கிறதா? அன்வர்த்த நாமான்னு சொல்கிறா சாஸ்திரங்களில். இப்போ ராமர் பிறந்தார், ராமர்னு பெயர் வச்சார் வசிஷ்டாச்சாரியார். ராமருக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பெயர் வைக்கணும்னார் பார்க்கணும். ஏன் ராமர்னு பெயர் வச்சாருங்கிறதுக்கு வால்மீகி சொல்கிறார். ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மணி இது ராமபதே நாசு பரம் பிரம்ம அபிதீயதே. ஏன் தெரியுமா ராமானு வச்ச? வசிஷ்டரை கூப்பிட்டார். ராமானு வச்சேரே சுவாமி, என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? பல பேர் கேட்பா ஃபோனில், மாமா குழந்தைக்கு நல்ல பேராக சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று நாம் சொன்னால் இதுக்கு என்ன மாமா அர்த்தம், மீனிங் சொல்லுங்க. அடுத்த வாரது அதே மாதிரி வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டா, சுவாமி ராமானு இந்த குழந்தைக்கு பேர் வச்சேலே,
என்ன அர்த்தம்னார்? பரபிரம்மம்னு அர்த்தம்னார். ராமம்னா பரபிரம்மம்னு அர்த்தம்னார். அது எப்படி சுவாமி ராமம்னா பரபிரம்மம்னு அர்த்தம்னார்? ரமந்தே அப்படின்னா ரமிக்கிறான், ஈடுபடுகிறான், அன்பு செலுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். யோகீஸ்வரர்கள்லாம் அஷ்டாங்க யோகங்களை பண்ணி எந்த பரபிரம்மத்தை ரமிக்கிறார்களோ, மனசை ஈடுபடுத்துகிறார்களோ, அந்த பரபிரம்மே ராமனாக வந்திருக்கு. ரமிக்கக்கூடிய பொருள் அர்த்தம். ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மனி. சத்யானந்த ஸ்வரூபமாக சித்ஸ்வரூபம் எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த இதுக்கு தான் ராமன்னு பேர் வச்சேன்னு சொன்னார் இல்லையா? பொருத்தமா இருக்கு. அவர் புரியறதுக்காக அப்படி சொல்றார். ஏன் ராமன் பேருங்கிறதுக்கு லட்சக்கணக்கான காரணம் இருக்கு. இதை கர்காச்சாரியார் சொல்றார். கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கும் போது, கிருஷ்ணனுக்கு கோகுலத்தில் கிருஷ்ணன் பிறந்துட்டார், குழந்தை பிறந்தாச்சு, நாமகரணம் பண்ணணும். வசுதேவருடைய குடும்பத்தில் கர்காச்சாரியர் அழிச்சுன்னு வந்தார். கர்கருங்கிறவர் தான் ஜோதிஷ் சாஸ்திரத்தை கட்டிக்காரர். ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவன் தான் நாம் பெயர் வைக்கணும். ஏன்னா இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துக்கும் பெயருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. கிரகங்களுக்கும் பெயர்களுக்கும் தொடர்பு, நட்சத்திரங்களுக்கும் எழுத்துகளுக்கும் தொடர்பு. நீ ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் அதனுடைய வைப்ரேஷன் பாதிக்கும். அதனால நட்சத்திரங்கள் கிரகங்களை முக்கியமாக சொல்லக்கூடிய கர்காச்சாரியார் அவரை கூப்பிட்டுன்னு வந்தார். குழந்தை பிறந்திருக்கு குடும்பத்தில். முதல்ல எல்லாரும் ரொம்ப முஷ்கின்னு இருக்கு குழந்தை, உங்கள் வாக்கால நல்ல பெயராக சூட்டுங்களேன். அவர் ஏராளமான பெயர்கள் இருக்கு சொல்றாரு. வந்த உடனே உன் குழந்தைக்கு ஏராளமான பெயர்கள் உண்டுப்பா, நான் எந்த பெயர்னு சொல்றது எக்தமா சொல்றார் அவர். பரபிரம்மே வந்திருக்கு, பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு டைரக்டா சொல்லாமல் எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ பெயர்கள் உண்டு. உன் குழந்தைக்கு எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்கான். இந்த குழந்தையில என்ன நான் பெயர் வைக்கிறேன்? வசுதேவனால உனக்கு குழந்தையா பிறந்ததுனால வாசுதேவன் சொல்லும். எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்றான். எல்லா பொருள் எல்லாரையும் தங்கிட்ட இழுக்கிறான். எல்லா மனுஷர்கள், பசுக்கள், பட்சிகள், மிருகங்கள் எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்றான் வேணுகானத்தினால. எல்லாரையும் தங்கிட்ட ஆகர்ஷணம் பண்றதுனால கரிஷனாது கிருஷ்ணன்னு சொல்லும். இல்லை கொஞ்சம் கருப்பு அங்கங்கே தெரியுது. செக்கச்சவேன்னு தான் அவன் குடும்பத்தில் குழந்தைகள்லாம் பிறக்கும். வசுதேவா இந்த குழந்தை ஒண்டி கொஞ்சம் கருன்னு நாகப்பழம் மாதிரி இருக்கு. இந்த கருப்புங்கிறது சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணன்னு பேர். இப்படி அவர் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி இந்த ராமங்கிறது பரபிரம்மம்னு அர்த்தம் இல்லை, ராமங்கிறது மகாமந்திரம். ராமன்னு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராமாங்கிற பதமே வெளியில வந்ததே. இப்போ ராமராமான்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ராமநாமா அவருடைய மகத்துவம் தெரிகிறது. இந்த ராமராக பகவான் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ராமராமாங்கிறது எல்லாராலையும் சொல்லப்பட்டதா? இதுக்கு முன்னாடியே இந்த ராமநாமா இருந்ததா அப்படின்னு கேட்டா முன்னாடியே இருந்தது. தர்மசாஸ்திரங்கள்லையும் ஸ்மிருதி கிரந்தங்கள்லையும் வேதத்திலேயே ராமநாமாவனுடைய பிரபாவம் சொல்றது. அதனால அந்த வேதவேத்தியனான புருஷன் ராமராக அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ராமாங்கிற சப்தம் இருக்கு. ஆனா வித்தியாசம் என்ன வித்தியாசம்னார், இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தசரதகுமாருடைய பெயர் அப்படிங்கிற ஒரு மதிப்பு, ஒரு இது கிடைச்சது, அனுமதி கிடைச்சது அந்த ராமாக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ராமநாமா சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மந்திரமா போயிடுது. எந்த ஒரு மந்திரத்தை தூக்கி ஒரு குழந்தைக்கு பெயர் வச்சு விட்டார். எவ்வளவு சுலபம் பாருங்க. மந்திரங்களை, ஒரு மந்திரத்தை நேரடியாக ஜபம் பண்ணலாமா? குருமுகமா உபதேசம் பண்ணிக்கணும். அதுக்கு ரிஷி, சந்தஸ், தியான ஸ்லோகம் இருக்கு, ஏராளமான நியமம் இருக்கு. அதே மந்திரத்தை தூக்கி ஒரு குழந்தைக்கு பெயர் வச்சுவிட்டா சுலபமா எல்லாரும் சொல்றா. அஷ்டாட்சர மகாமந்திரம் எல்லாரும் சொல்லலாமா? ஒரு குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சு விட்டான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ராமாங்கிறது மகாமந்திரம். அதான் தியாகராஜ சுவாமி சொன்னார், ராமநாமமு ஜென்மரக்ஷக மந்திரம். மந்திரம் நிறவர் அது நாமான ஒரு என்ன மதிப்பை குறைக்கல அவர் இல்லையா? அதனால ஒரு பெயர் ஒருத்தருக்கு வைக்கிற மந்திரத்தை தூக்கி சுவாமி இவருக்கு பெயரை வைக்கிறார்.
ஒரு பெயருங்கிறது அன்வர்த்தனாமாவா இருக்கணும். அதெல்லாம் பொருத்தமானது. ஏன் கிருஷ்ணன்னு பேர் வச்சான்னு கேட்கறதுக்கு பதில் கிடைச்சது, ஏன் ராமன்னு பேர் வச்சாங்கிறதுக்கு பதில் கிடைச்சது. இப்படி ஒரு பொருளுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு பெயர் சுட்டும் பொழுது அது பொருத்தமானதாக இருந்தால் அதுக்கு அன்வர்த்த சம்ஞான்னு பேர். பல பெயர்கள் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு ஹேஷியத்தினால தானே வைக்கிறோம். இப்போ வசிஷ்டரோ கர்கரோ ராமருக்கோ கிருஷ்ணருக்கோ பெயர் வச்சார், அவர்களுக்கு திரிகாலம் தெரியும், வருங்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும், நடக்க போகிறது தெரியும், நடந்தது தெரியும். நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்து குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையோட பூர்வ ஜென்மா தெரியுமா? வருங்காலம் தெரியுமா? ஆசை ஒண்டி இருக்கு. நன்னா இருக்கணும், நன்னா கெட்டிக்காரனா இருக்கணும், பெரிய நிறையா படிப்பு படிக்கணும், பெரிய உத்தியோகம் பார்க்கணும் இல்லையா? ஆசை ஒண்டி இருக்கு. அந்த ஆசையை ஒரு ஊகமாக வச்சுட்டு அந்த ஊகத்துக்கு அடிப்படையில் அந்த குழந்தைக்கு நம்ம பெயர் சூட்டுறோம். அது பிற்காலத்தில் அது அந்த குழந்தைக்கு பொருத்தமானதாக அமைஞ்சான் வர்த்தனாமா. அப்படி அமையறது இல்லையே. நிறைய குழந்தை ஒரு வம்சத்தில் பிறந்துட்டே இருந்தது. பார்த்தார் 9 குழந்தை ஆயிடுது. 9 பொண்ணும் 4 புள்ள, எவ்வளோ 13 குழந்தை. உண்மையாகவே நடந்தது. பார்த்தார் வாத்தில் பெரியவர் பார்த்தார், குழந்தை பிறந்தது, நாமகரணம் வந்தது. போரும், இதோட நம்ம வம்சத்துக்கு குழந்தை, மங்களம்னு பேர் வையில்லை. சரின்னு மங்களம்னு பேர் வச்சா. மறுபடியும் கர்ப்பம், மறுபடியும் பிரசவம். இப்போ என்ன சொல்லுது இல்லைங்க? நீ நினைக்கிறது நடக்குமாங்க? குழந்தைக்கு இதுதான் மங்களம் பாடுறதுன்னாக்க பிறந்த உடனே நின்னா கம்பீரமா அதனுடைய கண் அழகு பிரமாதமாக இருந்தது. பார்த்தா அடாடா எப்படி இருக்கு பார். நன்னா அம்பாளை வர்ணிக்கும் போது அகன்றதான கண்கள், தாமர புஷ்பம் மாதிரி நீண்டு அகண்ட கண்கள், காது வரைக்கும் கர்ணாந்த விஸ்ராந்தமான நேத்திரம்னு வர்ணிப்பாளே, அப்படி இருக்கு. அடாடா விஷாலாட்சி அப்படின்னு பேர் வச்சான். விஷாலாட்சன், விஷாலாட்சின்னு பேர் வச்சான். விஷாலாட்சன் விஷாலாட்சிங்கிற பேர் வச்சவாள்லாம் கடைசி வரைக்கும் கண்ணு அப்படி தான் இருக்கா? இல்லை 1.5 கண்ணா இருக்கு. கமலக்கண்ணன்னு பேர் வைக்கிறான். பார்க்கறதுக்கே சகிக்கலை. என்னை பார்க்க போறான்னு நினச்சிட்டே இருக்கேன். அவன் பார்வை எங்கே இருக்கு? மாமா உங்களை தான் பார்த்து கேட்குறேன், பதில் சொல்லுங்கோங்கிறான். உன் பேர் என்னப்பான? கமலக்கண்ணன். நம்மளுடைய இதெல்லாம் அன்வர்த்த சம்கையா வராது. அவர்கள் அதீந்திரிய திரஷ்டாக்கள், ரிஷிகள், அவர்கள் வெச்ச நாம அப்படியே நடந்தது இல்லையா? அதனால அன்வர்த்த சம்கையாக நாமாக்களை சூற்றணும். தசம்யா முத்திதாயா கிருஷ்ணாதாஜாம் புத்திரஸ்ய நாம ததாதி பிதா மாதேதி. ஒரு பெயர் அவசியம்னு சொன்னார் ரிஷி. எதுக்கு சார் பெயர் அவசியம்? பெயருடைய பலம் என்ன, வெளிப்பாடு என்ன? ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வைக்கிறான், இல்லை ஒரு வியக்திக்கு, ஒரு ஜீவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயர் சூட்டுறான். எதுக்காக பெயர் வைக்கணும்ப்பா? அதுக்கு பலன் சொன்னார். பெயருங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம். ஒரு பொருளே நாம அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சங்கேதம் தேவை, அதுக்கு ஒரு சின்னம் தேவை, ஒரு அடையாளம் தேவை. இந்த அடையாளம் என்ன பண்றது? மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது. அதுதான் பலன். ஒரு சுகந்தா, பார்வதி, உமான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா, உமா அப்படின்னு பெயர் சொன்னவொடனே அந்த வியக்தி நமக்கு ஞாபகம் வரணும். ஒரு பெயரை சொன்னவொடனே அதனுடைய சொரூபம் நமக்கு ஞாபகம் வருது. இந்த பெயருக்கும் அந்த பொருளுக்கும் நெருக்கமான தொடர்பு எப்பவோ தீர்மானம் பண்ணப்பட்டது. அது சொல்ற அயம் அஸ்மாதர்த்தாது அயமர்த்தோ போத்தவ்யைதி ஈஸ்வர சங்கேத சக்தி. இந்த சொல்லால் இந்த பொருள் குறிப்பிடப்பட வேண்டும்னு ஈஸ்வரன் நினைச்சிருக்கார். அதுதான் சக்தி. நாம அந்த தொடர்பை உறுதிப்படுத்துறோம். பெயருக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரும் இழஞ்சி இருக்கலாம், பிரிக்க முடியாத தம்பதிகளா. காளிதாசன் சொல்றான் ரகுவம்சத்துல, வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ. வாக்கு அப்படின்னா சொல்லு, நாமா அர்த்தம்னா அந்த நாமா குறிப்பிடக்கூடிய பொருள். இந்த நாமாவை கேட்ட உடனே அது புத்தியில டக்குன்னு வருது. அதுக்கு சம்பந்தமான வியக்தி காட்சியா வருது. 2 பேருக்கும் இணை விடாததான பொருள் இருக்கு. ஒரு இதை பார்த்த உடனே அதனுடைய பெயர் நமக்கு ஞாபகம் வருது.
சொல்லும் பொருளும் போல இணை பிரியாமல் இருக்கிறவர்கள். அதனால இந்த நாமாவனுடைய பலம் என்னன்னா, இந்த பொருளை மற்ற பொருள்கள்டேந்து வேறுபடுத்தி காமிக்கிறது தான் நாமாவனுடைய பலம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நாமா அவசியம், பெயர் அவசியம். பெயர் இல்லாத பொருளே கிடையாது. இந்த நாமாவை சூட்டணும், வைக்கணும். இந்த சப்தம் அந்த அந்த சொல்லு இருக்கே ஒரு பெயர், அதுக்கும் பிறந்த குழந்தைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் இந்த சம்ஸ்காரம். குழந்தை சித்தமாக இருக்கு, இந்த பெயர் ரொம்ப நாளாக இருக்கு, அந்த பெயரை கொண்டு வந்து இதுக்கும் இந்த சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. அர்த்தங்கிறது ஒரு பொருள், அது சரீரமாக இருக்க மனுஷ சரீரமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜடமான பொருளாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் அர்த்தம்னு பேர். இந்த வாக்குன்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு சம்ஸ்காரம் பண்ண சொல்றார். எப்படி தொடர்பு ஏற்படுத்தும்? ஒரு சவுண்டு சப்த வாக்குலேருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களுக்கும் ஒரு வியக்திக்கும் தொடர்பு எதனால ஏற்படுத்த முடியும்? ஒயரை போட்டு கயிறை போட்டு கட்ட முடியுமா? பர்மனண்டா ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சப்தத்தை உச்சாரணம் பண்ணா இந்த பொருள் தான். நீ தெரிஞ்சின்றது மட்டும் போராது, பரலோகத்தில் தேவதைகள் தெரிஞ்சுக்கணும். செத்து போனதுக்கு அப்புறம் இந்த பிதர்களுக்கு இதுதான் ஐடென்டிபிகேஷன் இருக்க போறது. என்ன பெயர் வைக்கிறையோ இதை சொல்லி தான் இங்கே இருந்து சாத்தம் பண்ண போறான், தர்ப்பணம் பண்ண போறான், பரலோகத்துக்கு போக போறதோ. இந்த பெயரானது அவனுக்கு ஜென்மா, இந்த ஜென்மா இல்லை பல ஜென்மாக்கள்லையும் தொடர்பு ஏற்படுத்தும். அதுக்கு வெறும்னா நீ தொட்டில் போட்டு பெயர் வச்சதுனால காதில் பெயரை 3 தடவை சொன்னதுனால தொடர்பு ஏற்பட்டுருமா? காதில் எத்தனை சவுண்டு விட போகிறதோ அந்த குழந்தைக்கு. அதுக்காக சொல்கிறார், நாமகரணம்ங்கிறது ஒரு தெய்வத்தை ஆராதனை பண்ணி ஒரு முறையோடு வேதங்களில் சொல்லப்பட்டபடி நிகழ்த்த வேண்டியதான ஒரு சம்ஸ்கார கர்மா. நீ அப்படி நடத்திட்டேன்னா இந்த நாமாக்கும் அதுக்கும் முயற்சி கரெக்டான தொடர்பு ஏற்படுத்தப்படும். ஒரு லிங்க் கொடுக்கிறது. தசம்ஞா நாமாகிலஸ்ய வியவஹார ஹேதுஹு சுபாவஹம் கர்ம சுபாக்ய ஹேதுஹு நாம்னைவ கீர்த்திம் லபதே மனுஷ்யஹ ததः பிரசஸ்தம் கலு நாம கர்மா. ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்ற நாமாகிலஸ்ய வியவஹார ஹேதுஹு, இந்த நாமாவனுடைய பலம் என்ன, பெயருடைய பிரயோஜனம் என்ன? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கு, இதுக்கு பிரயோஜனம் என்ன? அகிலஸ்ய வியவஹார ஹேதுஹு, எல்லா இடத்துலையும் விவகாரம் பண்றதுக்கு இவன் காரணமா இருக்கு. இவனை இந்த பெயருடையதான வியக்தின்னு எல்லாரும் அறிஞ்சு புரிஞ்சுண்டு இவனோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு, இல்லை இவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு, இவனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு, இல்லை இவனுக்கு தண்டிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் இதுதான விவகாரத்துக்கு காரணமாக இருக்கு. அகிலஸ்ய வியவஹார ஹேதுஹு சுபாவஹம் கர்ம சுப, ரொம்ப சுபத்தை கொடுக்குவான். ஒரு பொருளுக்கு வைக்கக்கூடிய பெயரை பொறுத்து தான் இந்த பொருள் சுபமான பொருளா அசுபமான பொருளா மங்களமா அமங்கலமாங்கிறது வெளிப்படுங்கிறார். நீ மங்களமான பெயரை சூட்டினா மங்களமா இருக்கும் அந்த பொருள். இது ரெண்டுக்கும் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன பண்றது? மங்களமான சப்தங்கள்னு சில இது இருக்கு, அமங்கலமான பெயர்கள்னு சில இது இருக்கு. எழுத்துக்களுடைய கோர்வைதான சப்தம். 59 எழுத்து தான் மொத்தமே உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. அந்த எழுத்தினுடைய ஆணுபூர்வி வருஷ கிரமத்தை மாத்தினா பெயர் மாறுறது. என்னது வித்தியாசம்? 59 எழுத்துக்குள்ளதான் இவன் 4 எழுத்தோ 5 எழுத்தோ பெயருக்கா எடுத்துக்கிறான். இந்த 4ஐயும் இப்படி போட்ட ஒரு அர்த்தம், தலைகீழ சொன்னா வேற ஒரு பெயர், நடுப்புற பரட்டி போட்டா கிரமம் மாறுறதே தவிர சப்தத்தினுடைய அர்த்தம் மாறாது. அதனால மங்களத்தை கொடுக்கணும். நாம சுபாவகம் கர்ம சுபாக்ய ஹேதுஹு நாம்னைவ கீர்த்திம் லபதே மனுஷ்யஹ. செத்து போயிட்டார் ஒருத்தர். செத்து போனா கூட, செத்து போய் கூட உயிர் வாழ்வார். நேற்றுக்கே பார்த்தோம் எச்ச பிரச்சனத்தில் தர்மபுத்திர ஒரு மாதிரி பதில் சொன்னார். செத்து போனதுக்கு அப்புறமும் யார் உயிர் வாழறாங்கிறதுக்கு பதில் சொல். இன்னொரு இடத்த சொல்லியிருக்கு, ஒருத்த செத்து போனா கூட இந்த லோகத்தில் எத்தனை காலம் உயிர் வாழறான்னார். அவனுடைய பாஞ்சபௌதிகமான உடம்பு அழிஞ்சா கூட அவன் அழிய மாட்டான். எது வரைக்கும் வாழ்வான்னார்? அவனுடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவன் அழிவதில்லை.
உடம்புடைய அமைப்பு மாறி இருக்கு. இந்த மாம்சமயமான உடல் போனால் கூட புகழ்ங்கிற உடலோட வாழறான். புகழுடல் யசரீரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த புகழோட ஒரு மனுஷன் வாழறான்னா என்ன அர்த்தம்? அவனை பற்றி அவனுடைய பிரசம்சைகளை எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ மகாபரிவார் இருந்தால் சித்தி ஆகிட்டார்னு பேர், ஆனால் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். எப்படி? அவருடைய யசஸ் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் பரவி இருக்கு. நிறைய பேர் அவரை பற்றி பேசுகிறா, அனுபவங்களை குப்பிளிக்கிறா. காந்திஜி செத்து போனால் கூட யசஸ்வியாக ஜீவிக்கிறார். நிறைய பேர் காந்தி மகாத்மாவை பேசிட்டு இருக்காரு. அவருடைய சத்தியவிரதத்தை இன்னைக்கும் பிரசம்சை பண்ணிட்டு இருக்கா, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கா. எத்தனையோ மகான்கள், புண்ணிய புருஷர்கள், எந்தனோ மகானுபாவலோ அத்தனை பேரும் யசஸ்விகளாக உலகத்திலே புகழப்படுவதற்கு மூல காரணம் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அதை சொல்றது சுபாவகம் கர்ம சுப நாம்னைவ கீர்த்திம் லபதே மனுஷா. ஒரு மனுஷனுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கு காரணம் அவருடைய பெயர். நேரடியாக ஒரு மனுஷனை நாம் உபாசிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு நினைச்சா அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கு, புகழ்மயமான யசரீரம் இருக்கு, புகழ்மயமான ஒரு உடம்பு இருக்கு. அவனை நாம் உபாசிக்கணும்னா எப்படி உபாசிக்கிறது? அவனுக்கு உடம்பே இல்லையே, பெயர் வடிவத்தில் இருக்கு. அவனுக்கு வைக்கப்பட்டதான பெயர் இருக்கு. இந்த பெயரை சொல்லி சொல்லி தானே நம்ம பண்றோம். அதனால பெயருக்கு அவ்வளோ பலனா. நாம் நைவ கீர்த்திம் லபதே மனுஷ்யா தத பிரசஸ்தம் கலு நாம கர்ம. குழந்தை பிறந்த 10வது நாள் முடிஞ்சு 11வது நாள் அன்னைக்கு குழந்தைக்கு பெயர் சூட்டணும். நாமகரணம்னு பேரு. 10 நாள் வரைக்கும் விருத்தி உண்டு. அதனால அந்த 10வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 11வது நாள் கார்த்தால அந்த குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு குளிப்பாட்டி வச்சு தசம்யாம் உத்திதாஜாக ஸ்நாதாஜாம், அந்த பிரசவிச்ச பொண்ணு கூட அந்த மாமி கூட தானும் ஸ்நானம் பண்ணிவிட்டு இவாளுக்கு பெயர் வைக்கணும். புத்திரஸ்ய நாம ததா புண்ணியே திதௌ புண்ணியே நட்சத்திரே வா குணான்விதः தசராத்திரம் சதராத்திரம் சம்வத்சராத்வா நாம குர்யாத். 10 நாள் முடிஞ்சு 11 நாள் வைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னார். வேற காலாந்தரம் சொல்லியிருக்கா சம்ஸ்காரத்துக்கெல்லாம். அந்தந்த காலத்தில் பண்ணுறது விசேஷம். பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? அவளே யோஜனை பண்ணிவிட்டா ரிஷிகளே. அந்த டயத்தில் அந்த செயல்கள் பண்ண முடியல, அவளே கேள்வி கேட்டுண்டா. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் டைம் ஏதாவது உண்டாண்டார். இது முக்கிய காலம், அது கவுன காலம். அக்ஞம் புகீனே ததா விதூமே சூதிகா கிருஹே அதீபசஸ்திர முசலே பூதி சர்பிஷ வர்த்திதே க்ஷணப்ரத்வம்சி நீவாளம் அபஹந்தி ஆத்மசம்பவம் சா ஜாதஹாரிணீ நாம தத்ரக்ஷேத் சூதிகா கிருஹம். அக்ஞம் புகீனே ததா நிர்தூமே சூதிகா கிருஹே அதீபசஸ்திர முசலே பூதி சர்ஷப வர்த்திதே க்ஷணப்ரத்வம்சி நீவாளம் அபஹந்தி ஆத்மசம்பவம் சா ஜாதஹாரிணீ நாம தத்ரக்ஷேத் சூதிகா கிருஹம். முதல் நாளைக்கு ஜாதகர்மா பண்ண சொன்னார். 11வது நாளைக்கு பெயர் வைக்கணும். நடுப்புற என்ன பண்ணணும்னா, நடுப்புற பூரா ஜாக்கிரதையா ரட்ச பண்ணணும். குழந்தைய ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். சில துர்தேவதைகள் கண்ணுக்கு தெரியாத உலாவக்கூடியதான சக்திகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த சிசுவுக்கு உடனே பாதிக்கும். பச்சை மரம் மாதிரி டக்குன்னு பிடிக்கும். குழந்தைக்கு உடனே பிடிக்கும். அது மந்திர பலம் எவ்வளோ சீக்கிரம் ஏறுறதோ அதே மாதிரி துர்தேவதையினுடைய பாதை உடனே ஏறும். ரட்ச ரொம்ப முக்கியங்கிறார். கிருஷ்ணனுக்கு எத்தனை ஆபத்து வந்தது பாகவதத்தில். ஒவ்வொரு ஆபத்துக்கும் உடனே யசோதா ரட்ச பண்ணினாங்கிறார். அதுக்காக சொல்கிறார் அக்ஞம் புகீனே ததா. அந்த பிரசூதிகா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த பிறந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல எப்போதுமே தீர்த்தம் இருக்கணுமா. தீர்த்தம் ஒரு பக்கத்தில் அக்னி ஏதாவது விளக்கு எரியணும், ஒரு பக்கத்தில் தீபம் எரியணும், இன்னொன்னும் முசலம் வைக்கணுங்கிற உலக்க இருக்கணுமா. உலக்கையை கண்டா சில துர்தேவதைகள் போகிறது. இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கா பழைய காலத்து சம்பிரதாயத்தில். உலக்கையை வச்சுருப்பா. பிள்ளை பத்த ஆற்றுல
உலக்க வாசப்படியில் போட்டு வச்சுருப்பா அந்த ரூமில். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருள்கள்லாம் இருக்கும். அந்த உலக்கையை கண்டாலும் ஓடுறது தேவதை, எல்லாம் துர்தேவதை இல்லையோ. அதனால முசலம்னு பேர் எதுக்கு? அக்ஞம்புகி நேஜ ததா நிர்தூமே சூதிகா கிரகே. நேத்திக்கே சொன்ன மாதிரி அந்த கடுகும் சருஷபான் பலீகரண மிஸ்ரானு, கடுகும் அந்த தவிடும் ரெண்டையும் ஒன்றா கலந்து அந்த வாசப்படிக்கு வெளியில் எந்த ரூமில் எந்த இடத்துல இருக்காலோ அங்கே உள்ள வாசப்படிக்கு வெளியில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சாம்பிராணி மாதிரி 2 தணலை வச்சு தணலை போட்டுவிட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வெண்கடுகையும் கொஞ்சம் உமியும் கலந்து வச்சிருக்கணுமா ஒரு கிண்ணத்தில். யாராவது உள்ள குழந்தையை பார்க்க வரும்போது கொஞ்சம் பொடி எடுத்து அது அக்னியில் போடணும், உடனே புகையும். அதுக்கப்புறம் உள்ளே விடணும் வாழை. ஒரு சமயம் இவாளே துர்தேவதியாக இருந்தாலும் இருப்பா, இவாளுக்கே ஒரு சாம்பிராணி போட வேண்டியிருக்கு போல இருக்கு. பிரவிஷ்டே பிரவிஷ்டதேவ தூஷ்ணி மக்னா வாவபத. வாசல்ல போர்டு எழுதி போடுங்கிற ஆபஸ்தம்பர். யார் இந்த குழந்தை இருக்கும் இடத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் மந்திரமில்லாமல் இந்த பொடியை இந்த அக்னியில் தூவி விட்டு செல்லுங்கள். பிரவிஷ்டே பிரவிஷ்டதேவ தூஷ்ணி மக்னா வாவபத. எதுக்கு சொல்கிறோம்? அந்த தூமங்கள் இருந்தால் துர்தேவதை வராதுங்கிறார். அக்ஞம்புகி நேஜ ததா நிர்தூமே சூதிகா கிரகே. ரட்சை சுற்றி போடுறது இல்லையா, அதுதான் அது. அதீப சஸ்திர முசலே, தீபம் இருக்கணும், முசலம் இருக்கணும், உலக்க பூதி சருஷப வர்ஜிதே, பூதி விபூதி இருக்கணும். க்ஷணப்பிரத்வம்சினி ஜாதஹாரிணின்னு பேரா அந்த தேவதை பேரெல்லாம் வேற சொல்லியிருக்கார். அந்த தேவதைகள் சிரமப்படுத்த வரும்பொழுது இந்த பொருள்கள்லாம் இருந்தாக்க இந்த குழந்தையை பாதுகாக்கும், தேவதையை விரட்டிடும். ரக்ஷணீய. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு 6வது நாள் அன்னைக்கு சில ஆபத்துகள் நேரலாம்னு சாஸ்திரம் சொல்றது. பிறந்ததுலேருந்து 6வது நாள். இதெல்லாம் மெடிக்கலில் இருக்கிறவன் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது. ஷஷ்டி நாள் 6வது நாள் ராத்திரியும் 7வது நாளுக்கும் அந்த குழந்தைக்கு சில பாதைகள் ஏற்படலாம், உடல் உபாதைகள். இதெல்லாம் தேவதைகளால் வருது. எல்லா பார்ட்டும் சரியா இருக்கு, சரியா இயங்கிட்டு இருக்குங்கும் போது திடீர்னு அது கடப்படாயிடுறது. பத்தெல்லாம் ஷஷ்டி தேவிங்கிற ரக்ஷணீயா ததா ஷஷ்டியாம் நிஷாயாந்து விசேஷதா ராத்திரௌ ஜாகரணம் குருயு ஜன்மதானம் ததா பலிஹி. ராத்திரி வேளையில் இந்த பாதைகள் ஏற்படலாம். அதே மாதிரி ஜனநாது சப்தமே ஜாபி மிருத்யுராஜாதி ஜகாதுகா. 7வது நாள் அன்னைக்கு மிருத்யு எட்டி பார்த்துட்டு போகிறானா. அவன் ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டாமா? ஒரு பெரியவர் வராருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 10 பேர் பார்க்கலாம். பெரிய ஆஃபீஸர் வரப்போகிறார். ஒரே அமுக்களமாக இருக்குது. காஞ்சிபுரம் போனால் காமாட்சியம்மன் கோவிலில் ஒரே ரட்சாகரர்கள், பிரித்தியர்கள், படர்கள், பாதுகாப்பு. அவா வரா இவா வரா, நாளைக்கு கும்பாபிஷேகம். முன்னாடியே வந்துட்டான். இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகிறான். இன்னும் பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள், இதே மாதிரி யாராவது தூதர்களை அனுப்பிச்சு பார்த்தா நம்ம வரதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நம்ம ரகசியமாக போகணும், திடீர்னு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னாடியே இந்த இடத்த போய் ஒரு தடவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். வேற வேஷம் போட்டுன்னு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி ஒருத்தர் வராராம் பெரியவர், இந்த ஜீவனை எப்படி இருக்கா, சரியா வந்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு. அவர் தான் மிருத்யு பகவான். 7வது நாள் அன்னைக்கு வர்றாராம். ஜனநாது சப்தமே சாபி மிருத்யு ஆயாதி காதுகா தத்தினே தேன ரக்ஷே. அவர் ஒன்றும் எடுத்துன்னு போறதுக்கு வரல, ஆயுசு அபகரிக்க வரல. இத்தனை வயசு உள்ளதான ஜீவன் வந்திருக்கே, சரியா வந்திருக்கா, நம்ம பார்த்து வச்சுப்போம் அப்படின்னு பார்க்க வந்ததே ஒரு ஆபத்தாம். அவர் பார்வைப்படலாமா, மிருத்யு சந்நிதி வரலாமா, அது காதுகம்ங்கிறது. அதனால பாதுகாக்கணும். 7வது நாள் சாயான்னே பூஜ்ய விக்னேஷம் அபூபைஷ்ய பிரதர்விதை. அஸ்தமன காலத்தை மிருத்யு வரான். அதனால வெல்லம் நிவேதனம் பண்ணி தேவதைகளை எல்லாருக்கும் கொடு, தேவதைகளுக்கு பூஜை பண்ணி வெள்ளம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லு. அதுதான் இன்னைக்கு பண்ணுறா. பிறந்த குழந்தைக்கு தொட்டில் போடுறதுன்னு ஒன்று பண்ணுவா. இது 7வது நாளைக்கு பண்ணுவா இல்லையா? தொட்டில் போட்டு 7வது நாளைக்கு பாட்டு பாடி, அது பழைய காலத்து தொட்டிலாக இருக்கணும், மர தொட்டில். இவர் பிறந்தது, இவ அப்பா பிறந்தது, இவ தாத்தா பிறந்த தொட்டிலாக இருக்கணும்.
அந்த தொட்டில் தான் ராசி வந்த தொட்டில். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு கீழே மண்ணை போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறா இல்லையா? நிகழ்ச்சியில் என்ன எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்பா. இப்போன்னா டிஃபன் பட்சணம்லாம் கொடுக்குறா. காப்பரிசி தான் கொடுப்பா. நீ என்ன டிஃபன் இருந்தாலும் காப்பரிசி, வெல்லம் கலந்ததான அட்சதை. வெறும் வெல்லம் கொடுத்தா ஒருத்தரும் வாங்கிக்க மாட்டான். அதுக்காக கொஞ்சம் அட்சதையும் கலந்து கொடு. இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னது. ஸ்திரீகள் வச்சுட்டு இருக்கா. ரட்சார்த்தம் குழந்தையை பாதுகாக்கிறது தான். 7வது நாளைக்கு அதை பண்ணுன்னு 10வது நாள் முடிஞ்ச உடனே விருத்தி போயிடும். 11ஆம் நாள் கார்த்தாலே சுத்தி பண்ணிக்கணும். இவன் புண்ணியாகவாச்சனங்கள்லாம் பண்ணி சுத்தி பண்ண உடனே பிதா மாதேதி தட்சரம் சதுரக்ஷரம் வா நாம பூர்வம் ஆக்கியாதோத்தரம் தீர்காபினிஷ்டானாந்தம் கோஷபதாத்யந்தரஸ்தம். எப்படி பெயர் வைக்கணும்னு அவர் விதிமுறைகள்லாம் சொல்கிறார்கள் ரிஷிகள். 10வது நாள் வைக்க முடியலன்னா, 11ஆம் நாளைக்கு பெயர் வைக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னார். நிறைய காலம் இருக்குது, வேறு வேறு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பெயர்னர், எத்தனை விதமான பெயர் வைக்கணும்னார். வேதம் சொல்லித்து 2 பெயர் வைன்னு சொல்லி. தஸ்மாத் வினாமா பிராமணோர்துகா. ஒவ்வொருத்தருக்கும் 2 பெயர் வச்சுக்கணும். வேதம் சொல்லியிருக்கு 2 பெயர் வச்சுக்கோ. இது ஒரு பெயர், அது ஒரு பெயர். இது ஃபோர்ஜரியான்னார். ஆமாம், நீ ராஜாங்க சட்டப்படி 2 பெயர் வச்சுன்னு யூஸ் பண்ணுறது ஃபோர்ஜரி. தேவதைகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு 2 பேர் வச்சுக்கிறது ஃபோர்ஜரி இல்லை. ராஜாங்கத்திலையும் 2 பேரையும் யூஸ் பண்ணுறது தான் ஃபோர்ஜரி, ஏமாத்து வேலை. அங்கே தான் சட்டம். 2 பெயர்களையும் பயன்படுத்தக்கூடாது, ஒரு பெயரை தான் யூஸ் பண்ணணும். உலகத்தில் லோக விவகாரத்துக்கு 2 பேர் வச்சுக்கலாமா? 2-3 பெயர் வச்சுருக்கான் சார். இங்கே இந்த ஊரில் ஒரு பெயர், அந்த ஊரில் ஒரு பெயர், ஒரே மாதிரி தான் பெயர் இருக்கணுமா? அதுக்காக அவர் சொன்னார், தேவதைகள்லாம் ஒன்று அடையாளம், பெயர் வைக்கிறது அடையாளம் தெரிஞ்சுக்கிறது, ஐடென்டிஃபிகேஷன். தேவதைகள்லாம் ஒன்று அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெயர் தனியாக ஒதுக்கிடும். தத் ரகசியம் பவதி. அது யார்ட்டையும் சொல்லாத. உலகத்தில் விவகாரத்துக்கும் யூஸ் பண்ணாதே, யார்ட்டையும் சொல்லாத. லோக விவகாரத்துக்குன்னு விவகார நாமா ஒன்று வச்சுக்கோ, அதுவும் இஷ்டப்படி வச்சுக்கோ, ஒன்று அடையாளம் தெரியணும். இதை அங்கே யூஸ் பண்ண முடியாது. நீ லோக விவகாரத்துக்காக லஷ்ய புஷ்ணுன்னு பேர் வச்சுக்கிறான், என்னமோ வச்சுக்கிறான். இஷ்டில் முடிஞ்சா ஸ்டைலாக இருக்குமாமாங்கிறான். சுரேஷு, கமலேஷு, புவனேஷு என்னமோ சொல்கிறான். இதெல்லாம் நீ தேவதைகளோட விவகாரம் பண்ணும்போது இந்த பெயர் யூஸ் பண்ணக்கூடாது. கோவில் போகிற, கபாலீஸ்வர் போகிற, பார்த்தசாரதி போகிற, அர்ச்சனை பண்ணுற, சங்கல்பம் பண்ணிக்கிற, பெயர் என்னன்னு கேட்டால் சுரேஷ் நாமது எஸ்ய சொல்லாமா? இது வேற. இது உங்கள் பந்துக்கள் மத்தியத்தில் வச்சுக்கோ. பேங்க் விவகாரத்துக்கு வச்சுக்கோ, உனக்கு ஸ்கூல் படிப்புக்கு பெயர் வச்சுக்கோ. எங்கெங்கெல்லாம் உன் பெயர் பதியப்படுறதோ உலகத்தில் எல்லா இடத்துக்கும் இந்த பெயரை யூஸ் பண்ணு. அந்த பெயரை கொண்டு இங்கே புகுத்தாதே, இந்த பெயரை அங்கே புகுத்தாதே. அதுக்குன்னு தனி விவகாரம் வச்சுக்கோ. அதுக்கு சர்மான்னு பேர். எல்லாருக்கும் உண்டு சர்மா. புருஷர்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்திரீகளுக்கும் உண்டு. பெண்களுக்கும் நாமகரணத்தின் போது 2 பெயர் வைக்க வேண்டும். புருஷர்களுக்கு வைக்கிற அபிவாதியை சொல்லும்போது சர்மான்னு ஒன்று சொல்லுவா, அது வேறையா இருக்கணும். அதுதான் நாளைக்கு செத்து போனா கூட அந்த பெயரை சொல்லிதான் இவனுக்கு சாதம் பண்ண போறான். கோத்திரம் நாமாங்கிறது அந்த நாமா வரப்போறது, விவகாரத்துக்குடையதான நாமா வராது. பல பேருக்கு அப்பாவுடைய அந்த சர்மாவே தெரியாது இல்லையா? செத்து போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு என்னடா பேருன்னா அவர் உலகத்தில் வச்சு பழக்கத்துக்கு வச்சுருந்தார அந்த பெயரையே சொல்லிட்டு இருப்பான். துரராஜு, ராமையா என்னமோ சொல்கிறார். இதெல்லாம் விவகாரத்துக்கு வச்சுக்கிற நாமா. நீ சம்ஸ்கிருதமாக வச்சுட்டு ஏதாவது சுத்தப்படுத்தப்பட்ட நாமா, சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜில் சுத்தப்படுத்தப்பட்ட நாமாவாக நீ வச்சுட்டாக்க தேவதைகள் பித்ருலோகத்தில் தேவலோகத்தில் விவகாரம் அதுதான் உனக்கு அடையாளம் தெரியும். அங்கே அக்னிலேயே ஹோமம் பண்ணுற உங்கள் அப்பா செத்து போன அப்பாவுக்கு போய் சேரணும்னு கோத்ராஜ் சர்மனே அந்த பெயர் யூஸ் பண்ணும். அதனால தஸ்மாக வினாமாக பிராமணோர்துகா ரிஷ்யநூகம் பிதா மாதேதி. இந்த தேவதைகளுக்காக விவகாரத்துக்காக வைக்கக்கூடிய பெயர் இருக்கே, அந்த பெயர்லேயும் சில நியமங்கள் இருக்கு. இப்படி தான் இருக்கணும். அத்யக்ஷரம் சதுரக்ஷரம் வா நாமபூர்வம் ஆக்கியாதோத்தரம். எழுத்துகளுடைய எண்ணிக்கை சொல்கிறார். பெயர் வைக்கும்பொழுது ஆண் குழந்தையா இருந்தால் ரெட்டப்படையில் எண்ணிக்கையில் வர்ற மாதிரி பெயர் அமைக்கணும்.
விவகார நாமாவே அப்படி தான் இருக்கணும். 2, 4, 6, 8 ராமன் கிருஷ்ணன்லாம் 2 எழுத்து, நாராயணாங்கிறது 4 எழுத்து. கூட்ட எழுத்துலாம் ஒன்றா தான் கணக்கு பண்ணணும். கிருஷ்ணங்கும் போது கிரு 1, ஸ்னாங்கிறது 1, இப்படி 2, 4, 6, 8, 10, 12 எத்தனை வேணாலும் கூட்டின்னு போ. ரெட்டப்படையில் இருக்கணும். புருஷன் குழந்தையா இருந்தா, ஸ்திரீ குழந்தையா இருந்தா அயுஜாட்சரம் குமாரியாக ஒத்தப்படையில் இருக்கணும். பார்வதி, புவனா, ஸ்ரீமதி, ஏதோ இப்படியே 3 எழுத்து 5 எழுத்து ஒரு எழுத்துல இருக்கலாம். ஸ்ரீ நல்லா இருக்கும். அப்படியே சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சில பிரசித்தமான பெயர்கள்லாம் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணாத. என்ன பெயர்னார்? சில நட்சத்திரங்களுடைய பெயர்லாம் இருக்கு பார், அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வைக்கப்படாதுப்பா. நட்சத்திர நாமஜ நிர்திசதி, நட்சத்திரங்களுடைய பெயரே மனுஷர்களுக்கு வைக்காதே இல்லையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசீரிஷ, என்ன வருதுன்னு தெரியல, என்ன பெயர் சொல்லி பார்க்கறது? 27 ரேவதி, அபபரணி. இந்த நட்சத்திரங்களுக்குள்ள வரக்கூடிய பெயரை வைக்காது. அதே மாதிரி நட்சத்திர நாமா, நதி நாமா, விருட்ச நாமாச்ச கர்ஹிதாக தஸ்யாச்ச ரேபலகாரோபாந்தா வர்ணே பரிவர்ஜயேத். இந்த நாமகரணம் பண்ணும் பொழுது இங்க ஒரு மாதிரி நியமம் சொல்லிட்டு பாக்கி நியமத்தை கூட விவாகத்தில் வச்சார். கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படிப்பட்ட இவாளை என்ன பெயர் உடையதான செலக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது இதெல்லாம் சொல்றார். நட்சத்திர நாமா, நதி, நாம் பிரசித்தமான நதிகளுடைய பெயர்லாம் வச்சுக்காத. கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, என்ன பிரசித்த, கங்கா, யமுனா வச்சுட்டா ஜாகிரதையா இருக்கு. அதுக்கு வச்சுக்கலாமாங்கிறதுக்கு வச்சாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது வேற பதில். இப்போ முடிஞ்ச உடனே அதுதானே கேட்க போகிறேன். இல்லைங்க, என்ன இப்படி வச்சுட்டாலே எங்காத்துல அவளுக்கு இந்த பேர் இருக்கே, இது என்ன சார் பண்ணுறது? ஆல்டரேஷன் மாடிஃபிகேஷன்லாம் தனி சப்ஜெக்ட் அது இல்லையா? என்ன ரூல்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நட்சத்திர நாமா, மரங்களுடைய பெயரை வைக்காத. அதெல்லாம் தேவதாத்துவம், தேவதா சக்திகள் இருக்கு விருட்சங்களுக்கு. நதிகள்ங்கிறது பூஜ்யமான தேவதைகள், அவர்களுடைய பெயரை நீ வச்சுக்க. பகவானுடைய பெயரை வைக்கலாம், விசேஷம். தெய்வங்களுடைய பெயரை வைக்கிறது ரொம்ப உத்தமம். ரிஷ்யநூகம் தேவதாநூகம் வா யதைமீஷாம் பூர்வ புருஷானாம் நாம தத்யு நாமானி ஸ்யுஹு. போதாயனருக்கு மகனடி சொல்ற, ரிஷ்யநூகம் தேவதாநூகம் வா. அநூகம்னா அபிதாயகம். ரிஷிகளுடைய பெயரை வையேண்டா. எத்தனை மகரிஷிகள் கொட்டி கிடக்கு பெயர், யாரா வச்சு சீட்டுறானோ. சங்கர்னு ஒரு மகரிஷி வச்சுக்கலாமே, லிக்கிதர்னு ஒருத்தருக்கு பேரு. எத்தனை நல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி புதுசாகவும் இருக்கும், ஸ்டைலாகவும் இருக்கும். அப்படி ரிஷி பேர்லாம் இருக்க வச்சுட்டா. ஒத்தனா வச்சுக்கிறேல அத்ரி, பரத்வாஜர். ஆனா விஸ்வாமித்திரன் வச்சா பயப்படுறான். விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, எத்தனை ரிஷிகள். ஏன் நம்மளுடைய கோத்திர பெயரே ரிஷி பேர் தானே. சத்யாஷாடர், எத்தனை ரிஷிகள் இருக்கா. கௌண்டின்யர், புதுசாவை எல்லாரும் விசாரிப்பா. ரிஷ்யநூகம் முதல் சாய்ஸ் ரிஷிகளுடைய பெயருக்கு தான் கொடுத்தா. அப்புறம் தான் தேவதைகளுடைய பெயர். போதாயனர் சொன்ன ரிஷி, அவர் ரிஷியா இருக்கிறதுனால தங்கூட்டத்தை பிரசித்த பண்ணும் அவர் நினைச்ச. ரிஷிகள் பெயர்லாம் அப்படியே பிரசித்த. ஏன்னு கேட்டா, ஒருத்தருடைய பெயரை சொன்னாலே புண்ணியம்ங்கிறது நம்ம ஹிந்து மதம் தான், நம்ம சாஸ்திரத்தை தான் அப்படி சொல்லிது இல்லையா? பெயரை வாக்கினால சொன்னா புண்ணியம் வருது. எவ்வளோ பெரிய சுலபமான கான்செப்ட். ஒரு பெயரை வாக்கினால சொல்றது. பெரியவர்களுடைய பெயர், பகவானுடைய நாமம், பெயரை ராமா கிருஷ்ணாங்கிற பெயரை ஒரு தடவை உச்சாரணம் பண்ணினா பலன்னா இதை விட சுலபமான புண்ணிய சம்பாதனம் மார்க்கம் மதமே கிடையாது, மார்க்கமே கிடையாது. எல்லா ஜீவனையும் உத்தாரணம் பண்றதுக்காக வாக்குனால நாமாவை நதிகளுடைய பெயரை சொல்லு. கங்கா நதி இல்லையா, கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி சொல்லிண்டே சொல்ல சொல்ல புண்ணியம். ஏ தாசாம் நாமவஹந்தீனாம். சுகாச்சாரியார் சொல்றார் பாகவதத்தில், நிறைய நதிகளுடைய பெயரை சொல்லிவிட்டு இவைகளை பெயரை சொன்னாலே புண்ணியண்டா பரீட்சித்து. அதுக்காக தான் லிஸ்ட் பூரா எல்லா நதிகளுடைய பெயரில் லிஸ்ட் சொன்னேன் நான் சொல்றேன். நதிகளுடைய பெயரை சொன்னாலே புண்ணியம், பகவானுடைய நாமாவை சொன்னாலே புண்ணியம்னா எவ்வளோ சுலபமாக இருக்கு.
அதனால ரிஷிகளுடைய பெயரையாவது சொல்லுனே. ரிஷ்யநூகம் தேவதாநூகம் வா யதைவேஷாம் பூர்வ புருஷானாம் நாமானி ஸ்யு. தெய்வங்கள், தெய்வங்களுடைய பெயர் வை. தெய்வம்னு சொன்னா எந்த தெய்வம்னா ரெண்டு விதமான தெய்வம் உண்டு உனக்கு. ஒன்று குலதெய்வம்னு ஒன்றும் இஷ்ட தெய்வம்னு ஒன்றும். குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடு, இஷ்ட தெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. குலதெய்வம்ங்கிறது இவன் பரம்பரையா ஆராதிக்கக்கூடிய குலம். கிராம தேவத்தை இவன் இந்த குழந்தை எந்த ஊர்ல பிறக்கிறதோ அந்த ஊர்ல என்ன தெய்வம் பிரசித்தமா இருக்கோ அந்த தெய்வத்தினுடைய பெயர் சூட்டுறது இல்லையா. ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினால பிறந்தா ஸ்ரீனிவாசன் வையே, சுப்பிரமணியர் அனுகிரகம் பிறந்தா சுப்பிரமணியம்னு வையே. சில ஊர் சுவாமியினுடைய பெயர் விலட்சணமா இருக்கும். அந்த பெயரை கேட்டாலே ஓஹோ நீங்க இந்த ஊர்ல பிறந்தவரான்னு கேட்பா. ஆமாம் வரவர். அந்த ஊர் சுவாமிக்கு முக்கியத்துவம், அந்த கிராம தேவதைக்கு முக்கியத்துவம், அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால தானே இந்த குழந்தை பிறந்திருக்கு. இவ அப்பா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால பிறந்தார், இவ தாத்தா அந்த தெய்வத்தினால அனுகிரகத்தினால பிறந்தார். இந்த வம்சத்துல குடும்ப விருத்தியே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். நீ அது குலதெய்வஸ்யாது, குலதெய்வம் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். பாஷை கிஷ முக்கியமே இல்லை. தெய்வத்தினுடைய பெயர்னு சொன்னா பாஷைக்கு அப்பாற்பட்டது அது. நீ சம்ஸ்கிருதத்தில் இருக்கணுமா, தமிழ்ல இருக்கணுமா, இங்கிலீஷ்ல இருக்கணும், என்ன வேணாலும் இருக்கு. இங்கிலீஷ்ல தெய்வ பெயர் தெரியல எனக்கு, இருக்கா தெரியல. இதுல உள்ள பாஷையில உள்ள சொற்கள் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அப்படி பரந்த சொற்களா இருக்கலாம். முனியாண்டின்னு வச்சுக்கிறா, கற்பசாமின்னு வச்சுக்கிறா, இல்ல தெய்வத்தினுடைய பெயர். அதை சொன்னாலே அந்த தெய்வம் அனுகிரகம் பண்றது. அது இதெல்லாம் தெய்வ பாமர ஜனங்கள் மத்தியத்திலே பிரசித்தமா இருக்கக்கூடிய பெயர்கள் பூரா தெய்வங்களுடைய பெயர். இந்த படிச்சவன் தான் முட்டாளா இருந்துட்டு தஷ் புஷன் மாத்திக்கிறான். அவர்கள் இன்னும் தன்னுடைய முன்னோர்களுடைய பெயர், குலதெய்வத்தினுடைய பெயர் தான் குழந்தைக்கு சூட்டுறார்கள். அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ஸ்ரேயஸா வராமோ இல்லையா. அததான் ரிஷிகள் சொல்றா. ரிஷ்யநூகம் தேவதாநூகம் வா யதைவேஷாங் குலதர்மஸ்யாது பூர்வ புருஷானாம் நாமானி ஸ்யு. இல்லே உங்க முன்னோர்களுடைய பெயரை சூட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் பார்க்காத. உங்க தாத்தா பொதுவாக இப்படிதான் ஆச்சாரம், அப்படிதான் இருக்கு. தாத்தாவுடைய பெயரை பேரனுக்கு சூட்டுவா, பாட்டியினுடைய பெயரை பேத்திக்கு சூட்டுவா. அடுத்த பெயரம் பிறந்தா அடுத்த கேள்வி ஏதோ வச்சுருப்பா. பெரியவர்களுடைய பெயர் தான் சூட்டுவா. அந்த பெயர் மாறி மாறி வரும். தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்தா தெரியும். சொல்ற 3 பேர்ல முதல் பேரும் 3வது பேரும் ஒரே பெயரா இருக்கும் இல்லையா. காரணம் என்ன? தாத்தாவுடைய பெயரையே பேரனுக்கு வச்சிருக்கா, பாட்டியினுடைய பெயரையே பேத்திக்கு வச்சிருக்கா. அப்படிதான் வைக்க சொல்றார். தசம்ஞாம் உச்சிதாஜா கிருஷ்ணாதாஜாம் புத்திரஸ்ய நாம ததாதி பிதா மாதேதி. பிதா மாதேயா, பிதா மாதா இத்தின்னு அங்க இருக்கு சூத்திரத்துல. இந்த இதி சப்தத்துக்கு சகாரார்த்தம்னு சொல்லிவிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குழந்தைக்கு பேர் சூட்டணும். அப்பா இல்லாம பேர் சூட்டாத. அப்பா வர முடியல 11ஆம் நாள்னா வெயிட் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து தான் பெயர் வைக்கணும். சேர்ந்து பெயர் வச்சாலே ஒரு குடும்பம் ஏற்றுக்க மாட்டேங்கிறது. இந்த குழந்தை பிறந்து 3 மாதம் வரைக்கும் பிறந்தாத்திற்கு போயிருக்காளா பிரசவத்துக்கு, அவாத்துல ஆளுக்கு ஒரு பெயரை வச்சு ஒரு மாதிரி அந்த குழந்தைய செட்டப் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் குழந்தைய புக்காத்து கொண்டு விடுறா. இங்கே இவா ஒரு பெயர்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காளா, அதனால உங்காத்துக்கு வச்ச பெயர்லாம் டூ அதெல்லாம் அழிச்சு விடுவா, டெலிட் பண்ணிடுவா. இனிமே இங்கே ஒரு பெயர், 2 ஒத்துமை இல்லை. அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு பிதா மாதேதி. பிதிரு குடும்பம் மாதர் குடும்பம் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கேலோ இல்லையோ ஒரு இடத்துல கூடி இந்த நிகழ்ச்சி நடத்து. இந்த நிகழ்ச்சியானது மாதாவினுடைய குடும்பம் பிதா. அதனாலதான் புண்ணியாக வச்சனத்திற்கு எல்லாரும் போவா, வந்து கூப்பிட்டுட்டு போவா. குழந்தை பிறந்திருக்குன்னு அங்கேருந்து அதுலேருந்து பிரசவிச்சாத்துலேருந்து அவ தம்பதிகள் வந்து சம்பந்திகளை வெத்தலை பாக்கு இதை வச்சு கூப்பிட்டுட்டு போவா. இவ வர வேண்டிய முக்கியம் இல்லையா, வந்தா தான் நாமகரணம் பண்ண முடியும். இல்லை ஒத்தி போடும், அன்னைக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி காலாந்தரம் இருக்கு, வேற நாள் பார்த்து நல்ல நாள் பார்த்து பண்ணலாம். அவாத்து கொண்டு விட்டதுக்கு அப்புறம் பண்றது. நீ போய் கலந்துக்குய விட்டு கூட எங்க போச்சு குழந்தையினுடைய ஸ்ரேயஸ். பிதா மாதேதி. அப்பா குடும்பம் அம்மா குடும்பம் 2ம் சேர்ந்து செய்ய வேண்டியதான ஒரு சம்ஸ்காரம் நாமகரணம். இந்த குழந்தைக்கு 2 குடும்பமும் ஒத்துமையா இருந்து பண்ணணும்.
இன்னொருத்தர் சொன்ன அப்படி அர்த்தம் இல்லை, இதினா சகார அர்த்தம் போடாத, பிதா மாதா இதி அப்பாவும் அம்மாவும்னு சகாரம் போட்டால் அர்த்தம், அது போடாத. இதினா இவ்வாறுன்னு அர்த்தம். அதனால் அப்பா அம்மா என்று பெயர் வைன்னு சொல்லியிருக்கார் ரிஷிகள்னு சில பேர் எடுத்துனுட்டா. குழந்தைக்கு எப்படி பெயர் வைக்கணும்? அப்பா அம்மானு பெயர் வைக்கணும். அது எப்படி சார் அப்பா அம்மானு குழந்தைக்கு பெயர் வைக்க முடிகிறது? அதுக்காக அவள் என்ன பண்ணுறா, ஒரு பெயரை வச்சுவிட்டு கடைசியில் அப்பான்னு சேர்த்துனுடுவான். ரொம்ப ரேர் அந்த குடும்பம். சில குடும்பங்கள்லாம் இருக்குது, ஒரு பெயரை வச்சுவிட்டு நாராயணன்னு வச்சுருப்பா, கடைசியில் அப்பாங்கிற சேர்த்துருவா. நாராயணப்பா, சுப்பிரமணியப்பா, என்ன பிரசித்தமான அப்பா பெயர்லாம் தெரியும் எனக்கு. அது சொன்னால் ஏதாவது விவகாரமாக போயிடும். விஜயன் சார் வீடியோ வேறு எடுக்கிறார். அதே மாதிரி அம்மா, ஏதோ ஒரு பெயரை சொல்லிட்டு கடைசியில் அம்மானு முடியணும். செல்லம்மா இல்லையா? அம்மாங்கிறது அடமொழி இல்லை, அம்மா வரைக்கும் பெயரு. அந்த அது ரிஷி சொன்னது. அது தசம்யா முத்திதாஜாக ஸ்நாதாஜாம் புத்திரஸ்ய நாம ததாதி பிதா மாதேதி. குழந்தைக்கு பெயர் வை அப்பா அம்மா என்று, அது அந்த அர்த்தம், அதுவும் உத்தமந்தான். ஆக பெயருங்கிறது ஐஜாட்சரங்குமாரியா 3, 5, 7 ஒத்தப்படையில் வரணும்னு சொல்லுவா. பெயர் வைக்கிற அன்னைக்கு வாத்தியார் இந்த ரூல்லாம் சொல்லுவார். 11ஆம் நாள் அன்னைக்கு பெயர் வைக்கும்போது ஆளுக்கால் ஒரு ஆலோசனை சொல்லுவா. பண்ணி வைக்கிற வாத்தியார் ஜாக்கிரதையாக கேட்டுகிட்டே இருப்பார். இதெல்லாம் சொல்லுவார். யார் கேட்குறா? ஏற்கனவே சித்தம் பண்ணி வச்சுருப்பா. டிஸ்கஷன்லாம் பண்ணி பல புஸ்தகத்தை ஆராய்ஞ்சி பல பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி நெட்டுலாம் தேடி என்ன பெயர் வைக்கலாம் வாத்தியாரே, ஏன்னா பெரியவாளுடைய பெயர் வைங்கோ. கேட்கவே மாட்டா. புதுசாக இருக்கணும், பெயர் புதுசாக இருக்கணுமா? எந்த தெய்வம்? நீ சகஸ்ரநாமத்தை பூரா பெறட்டேன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இல்லாம நாமாவா? லலிதாசநாமத்தை பாரு. பிரசித்தமான சகஸ்ரநாமம் 1000த்துக்குள்ளே உனக்கு கிடைக்கலையா? 10,000 இருக்குது. 10 சகஸ்ரநாமம் பெறட்டினா 10,000 உனக்கு கிடைக்காதா? நீனா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ரூல்ஸை வேணால் சொல்லலாம், இப்படி இப்படி இருக்கணும்னு ரூல்ஸை வேணால் சொல்லலாம். நீ தான் செலக்ட் பண்ணிக்கணும். அவளை செலக்ட் பண்ணி வச்சுருப்பா. அப்படி சொல்லும்பொழுது இந்த 2 எழுத்து 4 எழுத்தில் வரணுங்கிற ஒரு ரூல்ஸுக்கு மாறி போயிடும். ரெட்டப்படையில் 4, 6, 8ன்னு உள்ள குழந்தைகளுடைய பெயர் இருக்கணும். ஒத்தப்படையில் 3, 5, 7, 9 எழுத்தினுடைய எண்ணிக்கை இருக்கணும்னு இருக்கும். அதுக்காக ரிஷிகள் சொன்னால் இந்த நியூனத்தை, இந்த குறைபாடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எழுத்து வச்சார். அந்த எழுத்து சேர்த்துனுடு முடிஞ்சு போச்சு. அவள் வச்சதை ஒன்று ஆல்டரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபம். 4 எழுத்தில் வைக்க வேண்டிய இடத்துல 3 எழுத்தாக வச்சுருக்கா. இந்த ஒரு எழுத்தை உள்ளே விட்டுரும், ஸ்பேரை சரியா படுத்து 4 எழுத்து. என்ன எழுத்துன்னா ஸ்ரீன்னு வச்சுருக்கா. நீ எழுத்து எண்ணிக்கை குறைந்தா ஸ்ரீ சப்தத்தை முன்னாடி சேர்த்துக்கோ. ஸ்ரீ அப்படின்னு சேர்த்துனுட்டாக்க எழுத்தினுடைய எண்ணிக்கையினுடைய குறைபாடு சரியாயிடும். அப்போது அந்த 3, 5, 7ங்கிற பெண் குழந்தைகளுக்கு உடையதான எழுத்துக்கள் சரி எடுத்துடும். ஆக ஒரு நாமாக்கள்ங்கிறது குலதெய்வதையினுடைய நாமாக்களாக இருக்கலாம். மங்களம் பிராமணஸ்ய ஸ்யாது க்ஷத்ரியஸ்ய பலான்விதம் வைஷ்யஸ்ய தனசம்யுக்தம் துரியஸ்ய ஜுகுப்சிதம். மங்களமான நாமாக்களாக இருக்கட்டும். சொல்லக்கூடிய பெயரை சொன்னாலே புண்ணியம். மங்களமான வார்த்தைகளை உச்சாரணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நீ வாக்குலேருந்து வரக்கூடிய சொற்கள் நன்மை பயக்கக்கூடிய சொற்களாக இருக்கணும். சில தேவதைகள் கூட இருந்துகிட்டே இருக்கா. நீ எதை சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்லிவிடுறா. யார் எதை சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்காராம். எல்லாருக்கும் இருக்கா. அதனால உன் வாக்குலேருந்து ஒன்று அறியாமல் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், நிந்தித்தமான வார்த்தைகள் வந்தால் ததாஸ்துன்னு சொல்லிடுவா. நீ நாசமாக போட்டுனா ததாஸ்தும்பா. அதனால அதே மாதிரி பொருள்கள் வரக்கூடிய பெயர்களை வச்சா நீ அந்த குழந்தையை கூப்பிடும்போது ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாவா. சொல்லலாமா? பிரணதார்த்தி பிரணதார்த்திம்பா. பிரணதார்த்திங்கிறது நாம இல்லை, ஆர்த்தினா துக்கம்னு அர்த்தம். துக்கம்னு ஒருத்தனுக்கு பெயர் வைப்பாளா? இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு சங்கட சதுர்த்தி, சங்கஷ்ட சதுர்த்தி, சங்கட சதுர்த்திம்பா. சங்கட சதுர்த்தி இல்லை, சங்கடஹர சதுர்த்தி, சங்கடத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி. பிரணதார்த்தி இல்லை, பிரணதார்த்தி ஹரன்னு சொல்லணும். ஆர்த்தியை போக்கடிக்கிற மூர்த்தி பிரணதார்த்தி ஹரன் சுவாமி பேர்.
இப்படி நீ பாதி பாதியாக கட் பண்ணி நாமாக்களை சொன்னேன்னா அர்த்தம் மாறிடும். அதனால எந்த நாமாவா இருந்தாலும் முழுசா சொல்லு. சுப்பிரமணியனை சுப்புனின்னு கூப்பிடாத, நாராயணனை நானுன்னு கூப்பிடாத, பார்த்தசாரதியை பாச்சுன்னு கூப்பிடாத, முழுமையா சொல்லுடா. பகவானுடைய நாமாக்களை சொன்ன பலம் கிடைக்கும். நீ இந்த வியக்தியை சொல்றேன்னு நினைக்காத. நீ இந்த வியக்தியை சொன்னா கூட பார்த்தசாரதின்னு ஒருத்தர் பேரை சொன்னா அவர் தான் தெரிகிறார். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி தான் ஞாபகம் வருவாரா? உனக்கு வராட்டாலும் கேட்கிறவாளுக்கா பகவத் ஸ்மரணம் வரும். நல்ல பெயரை சொல்லி கூப்பிடு. கந்தான்னு சொல்லு, முருகான்னு சொல்லு, நல்ல பெயரை சொல்லு இல்லையா? அப்ப முழுமையான பெயரை சொல்றது ஒன்றும், நல்ல பெயர்களாக மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சொற்களாக உச்சாரணம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அஜாமிலன் அதான பண்ணினான். அஜாமிலனுடைய உபாக்கியானத்திலேயே அவன் கரையேறினான். அவனுக்கு ஒரு நல்ல கதி மோட்சம் கிடைச்சது. பகவான் அனுகிரகம் பண்ணாங்கிறது அவன் வாக்குனால, அந்த நாமாக்களை சொன்னதுனாலதான். அந்த குழந்தைக்கு வச்ச பெயர் தான் அவனை காப்பாத்திது. அவனுடைய நல்ல சத்குலத்தில் பிறந்து வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி துசங்கத்தினால நழுவிட்டான். கீழே பதிதன்கிற ரிஷிகள், நீ தரையில நடந்து போய் கீழே விழுந்தேன்னா விழுந்துட்டேன்னு சொல்ல மாட்டான், தவறிட்டான், இடறிட்டான்பா. நீ ஒசரமான மலைகள் உயரமான இடத்துல மரத்து உச்சி மேற்கலையில இருந்து விழுந்துட்டான்னா விழுந்துட்டான்பா, நழுவிட்டான்பா. அதனால பதிதன்கிற எவ்வளோ உயர்வான ஸ்தானத்துக்கு போனா அஜாமிலன் நல்ல ஒழுக்கத்தோட ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்து வேதங்கள் பூரா அத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்தோட இருந்து சதாச்சார சம்பன்னனா இருந்த ஒரு பிராமணன் துசங்கத்தினால நழுவி போய் வேசியினுடைய சம்பர்க்கத்தினால வேசியினுடைய கிரகத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோ பாப்பி ஆயிட்டான் இல்லையா? கதை தெரியும் எல்லாருக்கும். குழந்தை பிறந்தது, தர்ஷு புஷுன்னு பேர் வச்சுட்டே இருந்தான். வேற யாரும் எப்படி பேர் வைப்பான்? புத்தி பெடுத்து. இவனுடைய பாக்கியம். இப்போ இவன் இத்தனை காலம் பண்ணினானே புண்ணியம், நல்லவனா இருந்தானே, அதுக்கு ஏதாவது பலன் உண்டு. சுவாமி கணக்கு கரெக்ட் தப்பா போடவே மாட்டான். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கும் கரெக்டா இருக்கும். இத்தனை காலம் வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரமா கொஞ்ச காலம் வாழ்ந்தானே, இப்பவா அப்புறம் தானே தர்மத்திலே நழுவி அதர்ம ஆச்சாரணம் பண்ணினா உண்டாண்டார். தர்மத்துக்கு அனுஷ்டானத்துக்கு பலன் உண்டு. அந்த பலன் என்ன பண்ணுதுன்றார், கடைசி புள்ளைக்கு நல்ல பெயரா வைக்கணும்னு இவனுக்கு தோணித்து. நாராயணான்னு பெயர் வச்சான் இல்லையா? அதனால திடீர்னு வழக்கப்படி மிருத்தி வந்துவிட்டான். கூப்பிட்டான், வாவான்னா. அப்போ இவனுக்கு வாசல்ல விளையாடிந்த இந்த பையன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சான். நாராயணான்னு கூப்பிட்டான், ஓடி வந்துட்டான். கடைசி காலத்தில் இந்த நாமாவை சொல்லணும்னு எண்ணத்தை கொடுத்ததும் பகவான் தான். அவனுக்கு நல்ல கதி கல்பிக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் நல்ல பகவானுடைய நாமாவையே குழந்தைக்கு வச்சா கூட கடைசி காலத்தை சொல்ல மாட்டேங்கிறா. பாபாத்மனாம் தந்த புட்டம் கவாட்டம் ஓஷ்டத்வஜம் சாபி புனః கவாட்டம் ஏவம் கவாட்ட யுகலாது வதராந்தராலாது கிந்நிர்கமேதி சிவசிவேதி சிவேதி வாணி. சிவா, ராமா, கிருஷ்ணா, அச்சுதா, கோவிந்தா, ஜனார்தனா, கங்காதரான்னு வாக்குல நாமா வந்துருமான்னர். வராது பாப்பிகளுக்கு. பாப்பா ஏன்ன 2 கதவு அடைச்சுன்னு இருக்கு. என்ன 2 கதவுன்னார்? பல்லினுடைய வரிசைங்கிறது ஒரு கதவு. அதனால வாயிலேருந்து மனசுலேருந்து உருவாகக்கூடிய நல்ல பகவன் நாமா எழுத்துக்கள்ல இந்த பல்லை தாண்டி வெளியில வர பல்லை கிடிச்சுடுமா. பாபாத்மனாம் தந்த புட்டம் கவாட்டம், அது ஒரு கவாட்டம் இல்லையா? அதை தாண்டி சில பேர்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் இருந்தா அந்த கதவையும் திறந்துட்டு கிடுக்கு வழியா வெளியில வந்தாலும் 2 உதடும் அடுத்த கதவு. ஓஷ்டத்வஜம் சாபி புனః கவாட்டம் ஏவம் கவாட்ட யுகலாது வதனாந்தராலாது. அதனால நல்ல நாமாக்களை சொல்லணுங்கிறது, கடைசி காலத்தை சொல்லணுங்கிறது சொல்ல முடியுமா? படுத்துட்டே இருக்கார் ஒருத்தர், கடைசி காலம் 3 ஷோ படுத்த படுக்கையா இருக்கார். படுத்த படுக்கையா இருந்தால் எல்லாரும் சுற்றி நின்றுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கா. அஜ்ஞான ஜனங்கள் அவனுக்கு நல்ல வாக்குகளை சொல்லணுங்கிற எண்ணத்தையே தூண்டாது. சுற்றி நின்றுட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கோம். என்ன வலிக்கிறதா? எங்கே வலிக்கிறது? யார் டாக்டர்? என்ன வைத்தியம் பண்ணா? என்ன சாப்பிட்டேன்? தூங்கினேல? மல விசர்ஜனம் பண்ணேல? என்னமோ பிராரப்தம். அவன் பரலோகத்தை கிளம்பின்னு இருக்கான் அந்த ஜீவன். அவனை தெய்வ சிந்தனை ஏற்படுத்த விடாமல் பிடிச்சி இழுக்கும். அவன் ஓரளவு விரக்தியோடு இருப்பான். நோய்வாய்ப்பட்டு இருக்க ஜனம் துக்கத்தை பூரா அனுபவிக்கிறானா? அடாடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு ஜீவனும் நம்மளை ரட்சிக்காது,
இனிமேல் நம்ம போகிற இடத்த பற்றி சிந்தனை பண்ணுவோம், பகவான் தான் கதின்னு ஏதோ கொஞ்சம் திரும்பும் மனசு. இந்த கூடியிருக்கிற ஜனங்களுக்கு அது பொறுக்காது, பந்துக்களுக்கு பிடிச்சி இழுக்கும் புத்தியும் மனசையும். என்னடா எங்கேயோ பார்க்க, இதை பற்றியா இதுவால் தெரிகிறதா, இவா மோரக்கட்ட தெரிகிறதா, இவா வந்திருக்கா உன்னை பார்க்க. இந்த ரூமையும் இதையே பார்த்துட்டே அவன் ஐசி வார்டில் போனால் கூட அவனை தனியாக விட மாட்டான் இல்லையா? எவ்வளோ சிரமம். யாரோ புண்ணிய புருஷர் வந்தார், எல்லாரையும் இவனும் ஏதோ பேசிட்டு இருந்தான். அவன் கேட்குறது தான் பதில் சொல்லிகிட்டே இருக்கான். புண்ணிய புருஷர் வந்தார், ஏண்டா கடைசி காலம் ராமாகிருஷ்ணான்னு சொல்லிட்டு வியர்த்தமான பேச்செல்லாம் எதுக்கு? நல்ல சொல்லப்படாதா? இத்தனை நாள் பண்ண பாபமாவது போகுமே. கடைசி காலத்தில் எதை நினைக்கிறையோ அப்படிப்பட்ட ஜென்மா வரும்னு இருக்கு. எம்பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தந்தமே வைத்து கவுந்தே. கடைசி காலத்தில் பகவானை ஸ்மரிச்சுக்கோ, பகவானுடைய வாக்கை சொல்லுன்னு சொல்கிறார். நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவர் பார்த்தார், சரி அவ சொந்தக்காரால் யாரோ ஒரு பகவன் நாமாவுடையதான ஒருத்தர் இருக்கார், நாராயணன்னு பெயருடைய ஒருத்தர் இருக்கார். உன்னுடைய அந்த பந்துக்கள் இருக்காரேடா, அந்த மாமா பையன், அவன் பேரை சொல்லேண்டா. அவன் பேர் என்னடான்னார். மாமா பையங்கிறான். சுப்பிரமணியன் ஒருத்தருக்கு பேர், அவர் பேரை சொல்லி அவர் உறவை சொல்லி அவர் பேர் சுப்பனி தெரியுமே எனக்குங்கிறது இந்த கிழம். நாராயணங்கிறத நானுங்கிறது சுப்பிரமணியன் சுப்பனிங்கிறதே, வைத்தீஸ்வரங்கிறத வைத்தியங்கிறதே தவிர நாமாவை ராஜகோபால்னு ராசுங்கிறது என்னமோ மாற்றி சொல்கிறது. ஸ்திரீகள் பேரும் அப்படிதான் குறுக்கி கூப்பிடுறது, நல்ல பேராக கூப்பிடுதா. சுதர்சனான்னு இருக்கு, சுதர்ங்கிறா. சுதர்சனான்னு எவ்வளோ அழகான பேரு. எஸ்மின் ஸ்வித் உபசர்க்கம் சியாது தத்தி பிரதிஷ்டிதமிதி பிராமணம். ரிஷிகள் சொன்னா பெயர் வைக்கும் பொழுது சு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பெயரா வச்சேன்னு சொன்னா அந்த ஜீவன் ரொம்ப உயர்வா இருக்கும். சூல ஆரம்பிக்கணும். சுதர்சனன், சுதட்சிணா, சுவாசினி, சுமங்களா எவ்வளவு இருக்கு. சுப்பிரபாதன், சுரேஷா நிறைய இருக்கே. சூன்னு ஆரம்பிக்கணும். எஸ்மின் ஸ்வித் உபசர்க்கம் சியாது. உபசர்க்கம் சூங்கிற உபசர்க்கமானது சேர்க்கப்பட்ட பதமானது பிரதிஷ்டிதையா இருக்கும். எல்லாத்திலையும் நிலையாக இருப்பார்கள் அவர்கள். அவர் வாழ்க்கை நிலைப்பட்டிருக்கும், அவருடைய வசதிகள் நிலையா இருக்கும். இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்க மாட்டா. 45 வயசாச்சு, இன்னும் ஒரு ஸ்டடி கிடைக்கல சார் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறோம். என்ன ஸ்டடி? இருக்கிற இடம் ஸ்டடி இல்லை, வேலை ஸ்டடி இல்லை, என்ன படிக்கிறோம் ஸ்டடி இல்லை, புத்தியே ஸ்டடி இல்லை, நிலை இல்லை, பிரதிஷ்டை இல்லை. எஸ்மின் சித்யுபசர்க்கம் ஸ்யாத் தத்தி பிரதிஷ்டிதமிதி பிராமணம். அதனால சூன்னு சேருன்னு சொன்னா ரொம்ப பெரியவர்களுடைய பிரதிஷ்டையா இருக்கிறவர்களை பார்த்தா இந்த சூங்கிறது நிச்சயமா இருக்கும். இப்படி குறுக்கி சொன்னா கடைசியில் அவருக்கு கோபம் வந்துடுத்தோம். இப்படி சுற்றி வளைச்சி ஒரு சொந்தக்காரால பந்துக்களா ஃப்ரெண்ட்ஸாக பெயரை சொல்லுன்னா இது பிரம்மாதி சொல்ல மாட்டேங்கிறது. ஏண்டா பெயரை முழுமையாக சொல்லப்படாதா? நாராயணான்னு ஒரு வார்த்தை சொல்லு, கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லு, கங்காதரான்னு பரமேஸ்வரான்னு வாக்கில் ஒரு நாமா சொல்லப்படாதா? பவானின்னு ஒரு வாக்கு சொல்லப்படாதா? நீ ஒரு தடவை சொன்னால் லட்சம் தடவை சொன்னதா தெய்வம் ஏற்றுக்கும்னு சொல்கிறது. கடைசி காலம் நீ இருக்கிற நிலைமை தெய்வத்துக்கு தெரியாதா? நீ ஆற்றுல 2 போஜனம் பண்ணிவிட்டு சுகமாக ஃபேன் கீழே ஏசியில் உட்காந்துன்னு நாமா சொல்கிறதுக்கும், கடைசி காலத்தில் மனசு முழுமையாக ஈடுபாட்டோடு கூட பகவானே நீதான் கதின்னு ஒரு தடவை நாமா சொல்கிறதுக்கும் பகவானுக்கு வித்தியாசம் தெரியாதா? பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்னு பவானித்வமிதி யஹ ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜசாயுஜ்ய பதவியும். சௌந்தரலகரியில் சொல்கிறார் ஆதிசங்கரர். அம்பாள் கிட்ட ஒரு பக்தன் அம்பாளை கூப்பிட்டு சொல்கிறான், ஹே பவானி பவபத்னி பரமேஸ்வர பத்னியே, மயி சகருணாம் திருஷ்டிம் விதர, உன்னுடைய குளுமையான கருணையோடு கூடின பார்வையே என் மீது செலுத்து அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் கேட்கணும்னு நினச்சிண்டு இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினச்சான். அம்பாளை பார்த்து, ஹே பவபத்னியே பரமேஸ்வரியே பவானியே, உன்னுடைய கருணையோடு கூடின பார்வையை எங்கிட்ட செலுத்து. யார் யாருக்கோ உன்னுடைய கட்டாட்சம் விழருது, எங்கிட்ட உன் பார்வையை செலுத்தினாக்க
எல்லா ஸ்ரேயஸும் எனக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து இதை சொல்லணும்னு நினச்சிட்டு அவன் பேச ஆரம்பிச்சானான். பவானி துவமிதியா, பவானி துவம்னு சொல்லியிருக்கான். பவானி துவம் தாசே மஜிபிதர திருஷ்டிம் சகர். அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்குள்ளே 2 பதம் தான் சொல்லியிருக்கான். மொத்தம் 10 பதம் சொல்லணும். இந்த பாதி சொல்லு பாதி வார்த்தை முடித்த உடனேயே அம்பாள் அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட்டாளாம். ததைவத்வந்தஸ்மே திசசி நிஜசாயுஜ்ய பதவீம். ஏன் கொடுத்தான்னார்? இந்த பவானிங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டோ. ஒன்று பவபத்னி பரமேஸ்வரின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தாத்துமாக சொன்னால் நான் இருக்கிறேன்னு கிரியாபத வினை சொல்ல வந்துடும். துவம் பவானி, நீனாக நான் இருக்கிறேன், நான் தான் நீயாக இருக்கிறாயின்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியமாக எடுத்துட்டா அம்பாள் இல்லையா. இந்த பெயரை சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரிய வேண்டாம், பெயருக்குரியவனுக்கு புரிஞ்சா போறோம். அதனால நீ பகவானுடைய நாமாவை சொல்லுன்னு கடைசி காலத்தில் அவரை போட்டு நற்சரிச்சார் அந்த கழவர். அவர் என்ன பண்ணினார்? ஒழுங்கா நான் மட்டும் இருக்கேன், இத்தனை சொந்தக்காராலும் கூட இருந்தா, நீர் யாரியா எங்கேருந்தோ வந்தீர், திடீர்னு எல்லாரையும் ரூமை விட்டு சொல்லி விட்டு 1/2 மணியா பிராணனை வாங்குறீரேயா, படுத்த படுக்கையா இருக்கேன், 4 நாள் ஆச்சு வாக்கு ருச்சியா நான் சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சு 3 நாள் ஆச்சு, ஒருத்தர் தரமாட்டேங்கிறா, சுகரே போட மாட்டேங்கிறா, டாக்டர் தோவரேன்னு திட்டின்னு இருக்கான், ஏன் இவ்வளவு அசக்தியா இருக்கேன், என்னால் நாமாவை சொல்ல முடிஞ்சா அந்த பெயரை நான் சொல்லிட மாட்டேன்னா, எனக்கு சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியல. இத்தனை பெயர் சொல்லுவானே தவிர நாராயணான்னு 4 எழுத்து சொல்ல மாட்டான். பாஹா பாப்பிங்கிறார். எவ்வளோ பெரிய கத்தியம் பேசிவிட்டான் இவன். அவர் தள்ள அடிச்சுக்கிறார். ஏண்டா 15 நிமிஷமா கத்தியமா மகா கத்தியமாக சொன்னேன், ஒரு நாமாவை சுலபமா சொல்ல மாட்டியா, அவனுடைய பெயர் வராதான். அதனால கடைசி காலத்திலேயாவது இந்த குழந்தைகளுக்கு வச்ச பெயர் அவனை காப்பாற்றுறது அஜாமிலனுக்கு. கடைசி காலத்தில் அந்த நாராயணான்னா பகவான் ஓடி வந்துட்டார், யமதூதார்களும் வந்துட்டா அவனுடைய காலத்தில், விஷ்ணுபாரர்களும் வந்துட்டா. அதனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சது, வந்த மிருத்யுவை விரட்டி விட்டான், அதுக்குள்ளேன்னு திருந்தி விட்டான். இந்த கடைசி ஒரு க்ஷணம் இருக்கே, மிருத்யுவை போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவான். பல பல ஜீவன்களை பகவான் தங்கிட்ட வரைக்கும் அழிச்சுட்டு மறுபடியும் விட்டுருவார், அப்புறம் அவன் திருந்திடுவான். எத்தனை ஆக்சிடென்ட்ல போய் பொழைச்சவன்லாம் இருக்கான், பெரிய பெரிய ஆக்சிடென்ட், மரணத்தையே பார்த்துட்டு வந்திருக்கான் அவன். ஒரு க்ஷணம் அப்படியே ஒண்ணுமே தெரியாது, திக்பிரமா இருக்கும், பரலோகமே கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி ரெக்கவர் ஆயிடுவான், அதுலேயே அவன் திருந்திடுவான் இல்லையா. திருந்தறதுக்கு தான் அதே மாதிரி ஒரு பிரமேயத்தை கொடுக்குறார் சுவாமி, ஒரு ஆக்சிடென்ட்டை கொடுக்குறார், ஒரு எதிர்பார்த்த திருப்பத்தை கொடுக்குறார். இல்லாட்டா திருந்துவான அந்த ஜீவன் ஓய்ந்துட்டே இருப்பான், சம்சாரத்திலேயே வாழ்க்கையிலேயே ஓய்ந்துட்டு இருப்பான் அஜ்ஞானத்தினால. அஜாமிலனுக்கு அது ஏற்பட்டது. கடைசி காலத்தில் இது ஆச்சோ இல்லையோ மறுபடியும் பழையபடி ஆயிட்டான். பகவத் பக்தனாக மாறி பழையபடி தன்னுடைய குலத்துக்கு தகுந்த மாதிரி வேதாத்தியனப்படி சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டபடி ஆச்சாரசீலனாக பகவத் பக்தனாக அப்படி இருந்தான்னு சொல்றது. அதனால பெயர் அப்படி வைக்கணுமா, இந்த கிரகங்கள் நட்சத்திரங்களுக்கும் பெயர்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா இந்த விஷயம், நம்ம கவனிக்கல. பஞ்சாங்கத்தில் பல விஷயம் கவனிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி பல பேர் யூஸ் பண்ணுறது பாம்பு பஞ்சாங்கம்னு பேர் இல்லையா. பாம்பு படம் போட்டிருக்கிறதுனால பாம்பு பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த பெயர் தான் அவன் சாஸ்வதமான பெயர். நமக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். அவன் பாம்பு அடையாளமாக வச்சுருக்கான், பாம்பு பஞ்சாங்கம் வச்சுக்கோ. கருடனை வச்சு படம் போட்டிருந்தா கருடன் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் பின்னாடி போட்டிருப்பா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துகள் உண்டு. அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் 24 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 எழுத்து. இந்த எழுத்துக்களே அந்த பெயருக்குள்ளே உள்ளடக்கினதாக, இந்த எழுத்து அவனுக்கு வைக்கிற பெயருக்குள்ளே ஏதோ ஒரு அம்சத்தில் இருக்கணும், ஆரம்பத்திலேயோ முடிவுலையோ நடுப்புறையோ. இந்த பெயரை உள்ளடக்கியதாக அந்த பெயர் சூட்டணும்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்றது. காரணம் என்னன்னா, இந்த நட்சத்திர தேவதைகளுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அவ குறிப்பிடுற மாதிரிகாட்சனாது அந்த எழுத்து. ஒரு நட்சத்திரம்னா 4 பாதம் உண்டு, அஸ்வினினா 4 பாதம், 4 பார்ட்டா பிரிக்கிறா. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு எழுத்துன்னு போட்டிருக்காமோ.
चूचे चोलापदेश्वाद्ये लीलूले योयमायमे आयीबूये इमेऽग्निर्केवे ओवावी तथार्कभे वेवी काकी मृगे ख्याता कुघगच्छासुरौद्रभे केको हाही त्वदितिभे हूहे होडा च पुष्यभे डीडू डेडो इमे सार्पे பார்த்தாலே வேடிக்கையா இருக்கும் அது கேட்டாலே இல்லையா அந்த நாலு எழுத்து சொல்றாவோ அஸ்வினி நட்சத்திரம்னா சூச்சே சோலா அஸ்வினியினுடைய நாலு பாதத்திலையும் முதல் எழுத்து முதல் பாதத்தில் சேரணும் ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது பாதத்தில் உள்ளடக்கி என்ன இருக்கணும் சீங்கிற எழுத்து அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்த குழந்தையினுடைய பெயரில் உள்ளடக்கமாக இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துன்னு சொல்றார் மகா நட்சத்திரத்துக்கு பாபி பூபே மகாபிதே பூரம் மோட்டா டீட்டு ததா பாக்யே டேட்டோட்டான்யர்யமர்ஷபே பூரம் உத்தரம் ஹஸ்தம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரணி லீலூலே யோ யமாயமே கிருத்திகை ஆயி ஊயே ரோஹிணி ஓவா வி 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 இவ் நாலு எழுத்து சொன்னால் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு எழுத்து எந்த பாதம்னு தெரியலையா நாளுக்குள்ளே ஏதோ ஒன்று வர்ற மாதிரி வச்சுக்கலாம் மிருகசீரிஷம் வேவி காக்கி மிருகே க்யாதா திருவாதிரை குகங்கச்சாசுரௌத்ரபே புனர்பூஷம் கேகோ ஹாஹி த்வதிதிபே ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விஷயம் பூர்வ பல்குனி பூர்வ நட்சத்திரம் ஹூஹே ஹோடாஜ புஷ்யபே ஆயில்ய நட்சத்திரம் டீடு டேடோ இமே சார்பே மகா நட்சத்திரம் பாபி பூபே மகாபிதே பூரம் பூர்வ பல்குனி மோட்டா டீட்டு ததா பாக்யே உத்தர பல்குனி உத்தர நட்சத்திரம் டேட்டோ டான்யர்யமர்ஷபே அரியமாவனுடைய நட்சத்திரம் அதனால உத்தர நட்சத்திரம் ஹஸ்தம் பூஷநாட்டா ததா ஹதே பூஷநாட்டா சித்ரா நட்சத்திரம் பே போராரி சைத்திரபே பே போராரி பேங்கிறது முதல் பாதம் போங்கிறது ரெண்டாவது பாதம் ராங்கிறது மூணாவது பாதம் ரீங்கிறது நாலாவது பாதம் இப்படி சுவாதி நட்சத்திரம் ரூரே ரோதா ததா சுவாதி விசாகம் தீது தேதோத்விரம் ஷகே அனுஷம் நாணி நூனே கிரமான் மைத்ரே கேட்டை நோயாயீயூ இதீந்திரபே மூல நட்சத்திரம் ஏயோ பாபீதி மூலாட்சே புராடம் பூதா பாண்டா ஜலசியமே உத்தராடம் பேபோஜாஜீதி விஸ்வர்ஷே இந்த உத்தராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுப்புற அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு கூட எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம தெரிஞ்சுக்கல ஜூஜே ஜோஸ்வ அபிஜித் கீகு கேகோ ஸ்ருதி கேயா திருவோணம் அவிட்டம் காகி கூகேச்ச வாசவே சதயம் கோசாமாஹே ஜலேராக்ஷே பூரட்டாதி சேசோதாதித்யசாடிபே உத்தரட்டாதி தூயஜன்யா ததோதார்த்தே ரேவதி தேதோ சாச்சீதி பௌஷ்டபே இதி ப்ரோக்தா இமே பத்மே வர்ணாநாமாதிஜா ஸ்புடம் இப்படி சொல்றார். ஆக முடிஞ்சா இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த எழுத்துக்கள் அந்த நட்சத்திரத்துக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த எழுத்துக்கள் உள்ளடக்கமாக நாம் சூஸ் பண்ணலாம். இப்போ சீ அப்படின்னு வரணும்னு சொன்னால் சீங்கிறது தான் வரணுங்கிறது இல்லை, இச்சு சிஹச்சு வந்தால் போகிறோம். அதுக்குள்ளே அந்த பாஷையில் மாற்றினாலும் இந்த இச்சுங்கிறது வந்தால் போகிறோம். டான்னு வரணும்னு சொன்னால் டீ வரணும்னு அர்த்தம். அதே மாதிரி டேங்கிற எழுத்து வரணும். உடனே இப்படி வர்ற மாதிரி பதங்கள் இருக்கான்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்களே யோசிக்க வேண்டியது தான். எந்த பதத்தில் இது வருதுன்னு யோசிக்கணுமே தவிர இது வர்ற மாதிரி பதத்தை திருட்டி பண்ண முடியுமா நம்ம? இது நட்சத்திர நாமானு பேரு. நட்சத்திர நாமஜ நிர்திஷதி தத்ரஹஸ்யம் பவதி. விவகார நாமாங்கிறது உலக விவகாரத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பெயர். சர்மநாமா அப்படிங்கிறது தேவதைகள் பிதர்களோட நாம் தொடர்பு வச்சுக்கக்கூடிய பெயர். நட்சத்திர நாமாங்கிறது நட்சத்திரங்களுடைய அந்த வைப்ரேஷன், அதனுடைய சக்தியை உள்ளடக்கியதான எழுத்துக்களே உள்ளடக்கியதான பெயர் நட்சத்திர நாமானு பேர்.
ராசிக்குன்னு இருக்கு. அதே மாதிரி மாசநாமான்னு சொல்றார். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த மாசத்துல பிறந்த குழந்தைக்கு இந்த பெயர் வைன்னு 12 மாசத்துக்கு 12 பகவானுடைய நாமா சொல்லியிருக்கார். வைகுண்டோத ஜனார்த சைத்ராதி மாச நாமானி வைகுண்டோத ஜனார்தன உபேந்திரோச்ச மகாபுருஷ வாசுதேவஸ்திரி விக்ரம யோகீஷ குண்டரீகாட்ச கிருஷ்ண அனந்தோச்சுதஸ்ததா சக்கரதாரீதி சைத்ராணி கிரமாதாகுர்மணீஷினா மாசநாமானு பேர். இதெல்லாம் வடக்க பாரத தேசத்துடைய வட இந்தியாவில் இந்த நாமாக்கள்லாம் பிரசித்தம். தட்சிண தேசத்தில் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவள் சொல்லுவா, அவள்கிட்ட பேசும்போதே தெரியும். அவள் நார்த் இந்தியாவில் இருக்கிற பக்தர்கள்லாம் இருக்காளே, அவள் ஏதோ பண்ணணும் சிரமம்னு சொல்லுவா. சரி, உங்களுக்கு குண்டலி இருக்கான்னு கேட்குறது. ஜென்ம குண்டலின்னா ஜாதகம் தெரியாது, மாலும் நெய்யே அப்படிம்பா. சரி, ஆப்கா கியா ஜென்ம ஸ்டார்னு கேட்குறது, ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், மே हमारा नाम बोलता हूँ, आपने देखिए हमारा क्या ராசி क्या நட்சத்திரம். நான் என் பெயரை சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்க என் நட்சத்திரத்தைம்மா. இல்லையா? அவ்வளவு தூரம் அவளுக்கு பிரசித்தாங்க. அவன் பெயரை சொன்ன உடனே இவன் இந்த பெயருக்கு இந்த நட்சத்திரம் தான், இந்த பெயருக்கு இந்த ராசி தான்னு அவளுக்கு தெரியும். அப்படி இந்த நட்சத்திர நாமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா அவள். இந்த பெயர், இந்த எழுத்துக்கள் உள்ளடக்கினதான பெயருக்கு இந்த என்ன ஒரு நட்சத்திரத்துக்கு வந்த எழுத்து இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகலை இதில். அதனால இந்த எழுத்தை உள்ளடக்கி இருந்தா இந்த ஜீவன் இந்த நட்சத்திரம் தான் பிறக்கும்னு அவா பெரியவர்கள் அப்படி பெயர் வச்சிருக்கா. அவளுடைய கணக்கில் என்னுடைய பெயர் இது, நீ தான் நட்சத்திரம் கண்டுபிடிச்சு கிளம்புறான். கோவிலில் போனால் கூட பெயரை சொல்லுவான். அவர்களா இந்த பெயருக்கு இந்த நட்சத்திரம்னு தொடர்பு எடுத்து நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு சொல்லிப்பா சங்கல்பத்துக்கு. அதனால இந்த தெய்வ நாமாங்கிறது தனி, விவகார நாமாங்கிறது தனியாக நாம உபயோகப்படுத்தணும். நாமாக்கள்ங்கிறது சங்கேதமாக வைக்காதேன்னு சொல்லியிருக்கான். சங்கேதம்னா எண்ணிக்கையே வைக்கப்படாது, எண்ணிக்கையே இப்போ ஒரு நம்பரை சொன்னாலே ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். உனக்கு ஒருத்தர அடையாளம் காமிக்கிறதுக்காக ஒரு பெயரை தான் சுட்டணுங்கிறது இல்லை, ஒரு எண்ணிக்கையை வச்சாலே தெரியுமே. 7, 8, 9ன்னு ஃபாரின்ல அப்படி தானே இருக்கு. ஏன் நம்ம பாரத தேசத்திலேயே வீதிகளுடைய பெயரே எண்ணிக்கையில் தான் அமைஞ்சிருக்கு. நார்த்தில் போனால் நம்ம பக்கத்தில் தான் நல்ல பெயர்களை, நல்ல மகா புண்ணிய புருஷர்களுடைய பெயரில் வீதிகள்லாம் தெருவில் ரோடெல்லாம் அமைச்சிருக்கா. அந்த ரோடு பெயரை சொன்னாலே அந்த புண்ணிய புருஷன் ஞாபகம் வரும். சி.வி. ராமன் அப்படின்னா சர் சி.வி. ராமன் ஞாபகம் வரும். கிருஷ்ணமாச்சாரியார்னா கிருஷ்ணமாச்சாரியார் தெரியறா இல்லையா? சிவாஜி கணேசன்னா ஒரு பெரியவர் தெரிகிறார். ஒரு புண்ணிய புருஷருடைய பெயரே அடையாளமாக வைக்கிறதுன்னு வச்சிருக்கு. ஆனால் இன்னும் பாரத தேசத்துலேயோ இல்லை விதேசத்துலேயோ போனால் ஒருத்தர் பேரும் ஒரு ரோடுக்கும் கிடையாது, ஊருக்கே பெயர் கிடையாது, எல்லாம் பின்கோடு தான். ஒரு ஆழ்வார்கள் வசிக்கக்கூடிய ஸ்தலம் ஆழ்வார்பேட்டை, மயிலாக அம்பாள் மாதிரி பூஜை பண்ண க்ஷேத்திரம் மயூரபுரம், அல்லி மலர்களுடையதான ஒரு கேணி, ஒரு குளத்தில் பெரியாழ்வார் உதிச்சார் திருவள்ளிக்கேணி. இப்படி ஒரு ஸ்தலத்துக்கே ஒரு புண்ணிய புருஷன் ஒரு பிரசித்தமான நாமாக்களை சொல்லி ஒரு ஊரை குறிப்பிடுறது, ஒரு தேசத்தை குறிப்பிடுறது, ஒரு தெருவை குறிப்பிடுறது, ஒரு புண்ணிய புருஷனை குறிப்பிடுறதுங்கிறது பாரத தேசத்தினுடைய பெருமை. இப்படிதான் சொல்லியிருக்கேன். நீ நம்பர் வச்சிருச்சு, 8ஆம் நம்பர் 487, இங்கே வா 480 அந்த ஜெயிலில் போடு. இப்படி சொன்னா நன்னாவா இருக்கு. அதனால சங்கேதம் எண்ணிக்கை அடையாளமாக கொடுக்காதே. எண்களுக்கும் பெயர்களுக்கும் தொடர்பு உண்டுங்கிறது வேற, அதான் நியூமராலஜி. பெயருக்கும் எண்களுக்கும் ஒரு தொடர்பு. எண்கள்னா இந்த நம்பர்ஸ். நட்சத்திரங்களுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிஷ் சாஸ்திரம். ஆனால் எண்களுக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்றது அவா நியூமராலஜி. நட்சத்திரத்தை விட்டுட்டாவா 27 நட்சத்திரத்துக்கும் 27 எழுத்து இருக்குன்னு சொன்ன மாதிரி அவ 9 கிரகத்துக்கும் 9 நம்பர்னு கொண்டு போறா. 1ஆம் நம்பர் சூரியன், 2ஆம் நம்பர் சந்திரன், 3ங்கிறது குரு, 4ங்கிறது புதன் சொல்லிட்டே போறான், 8ங்கிறது சனி. அதனால 8ஆம் நம்பர் ஆகாது, அச்சான்யம். நம்ம சாஸ்திரத்திலே அங்கத்தை பத்தி, அங்கம்னா நம்பர்ஸ், அங்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு?
உயிரில்லாததான ஒரு பொருளை அடையாளம் காமிக்கிறதுக்கு நீ நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடு. உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கு நம்பர் கொடுக்கக்கூடாது. ஜீவதசையில் ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்கு நம்பர் கொடுக்காத. ஜட வஸ்துக்களுக்கு நம்பரை வச்சுக்கோ. காருக்கு நம்பர் வைக்கிறா, 8ஆம் நம்பர் வரக்கூடிய நம்பராக கூடாதுங்கிறான். எல்லாம் புத்திஹீனன்னா இருக்கான் இல்லையா? கார் வாங்குறான், இல்லை 2 வீலர் வாங்குறா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் 9ஆம் நம்பர் வரணும்னா ஸ்பெஷலாக கட்டுங்கிற. இப்போ நம்ம ஆஃபீஸுக்கே ஒருத்தர் வந்தார், மாமா வைதிகசியில் ரொம்ப நாளாக நான் சந்தேகம் கட்டின்னு இருக்கேன், நான் ஃபோன் பண்ணி புக்கு வரலேன்னு சொன்னால் உங்கள் நம்பர் என்னன்னு கேட்குறா. உடனே சந்தா நம்பர் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதனால கொஞ்சம் ஃபேஷன் நம்பராக எனக்கு அலாட் பண்ணுங்க, ஸ்பெஷலாக நான் பணம் தரேன், 500, 1000, 1111. அவன் அப்படியே ஸ்பெஷல் நம்பர் 8ஆம் நம்பராக இந்த காருக்கு வைக்க வந்துடுதோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்கிறவா அந்த 4 இலக்கம் 5 இலக்கத்தில் நம்பர் கொடுக்குறானே அதை மட்டும் தான் கூட்டுறா. ஆனால் அதை மட்டும் கூட்டக்கூடாது. நீ எப்போ நியூமராலஜி நம்பரையோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கானே டிஎன், தமிழ்நாட்டினுடைய அடையாளம், அதுக்கப்புறம் ஒன்று போடுறான் அந்த ஏரியாவினுடைய ஆர்டிஓ ஆஃபீஸினுடைய அடையாளம், எல்லாம் அந்த இன்ஷியலுக்கெல்லாம் நம்பர் உண்டு. ஏஇஜேக்யூ 1ஆம் நம்பர், அதே மாதிரி இன்ஷியலுக்கெல்லாம் ஒரு நம்பர் வச்சுருக்கானே, நீ அதையும் சேர்த்துனா கூட்டணும். கூட்டினேன்னா 8ங்கிறது மாறணும் இல்லையா? அதை விட்டுடுறா. 8ஆம் நம்பர் வருது, 9999 நம்பர் இருக்கணும், விசேட சார்ஜ். ஆனால் முன்னாடி TN07 கொடுக்குறானே அதெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை, அதை சேர்த்துக்கணும். நீ எப்போ அது நம்பரையோ பாதி நம்பருக்கு பாதி விட்டுறது. அதனால எண்கள்ங்கிறது இந்த நியூமராலஜிங்கிறது அது வேற ரூட்டில் போகிறது. சாஸ்திரப்படி ஒரு பெயர் வைக்கிறது, வச்ச பெயரை மாற்றக்கூடாது. இஷ்டத்துக்கு நீ பெயரை மாற்றினே ஃபோர்ஜரிங்கிறா சாஸ்திரக்காரா. அப்பா அம்மாவா பார்த்து உனக்கு அக்னி சாட்சியாக மந்திரங்களை சொல்லி, மந்திரம் உண்டு, மந்திரங்களை சொல்லி வலது காதில் ரகசியமாக பெரியவர்கள் மூலமாக சொல்லப்பட்டதான இந்த நாமாக்கள் சின்ன வயசுலே 11ஆவது நாள் அன்னைக்கு பிறந்து 1 மாதம் கூட ஆகலை, அப்போ உள்ள போய் பதியறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தில் போய் இவனுடைய ரூபம் உருவம் நாமா பதியறது. நாமரூபாத்மகமான சரீரத்துக்கு நாம அப்பதான் சூட்டப்படுறது. ரூபம் உருவம் எப்பவே கொடுத்தாச்சு. 11ஆம் நாள் அன்னைக்கு இந்த நாமாவுக்கும் இந்த ஜீவனுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடந்தாச்சுன்னா அதை யாராலையும் பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது, மாத்திக்க முடியாது. உன்னோட ஒட்டி நுடுத்துவது அந்த பெயர் நீனே மாத்திக்க முடியாது. மாத்தினாலும் ஏமாத்துறேன்னு அர்த்தம். உன்னை அடையாளம் காமிக்கிறதுனா இப்படிதான். நீ இதை வச்சுதான் சாஸ்திரம் கணக்கு பண்ணோம். லோகத்துல இந்த ஜீவன் இந்த புண்ணியம் பண்ணித்து இந்த பாபம் பண்ணித்து நம்ம பதிவேடுல எழுதுறதுக்கு உன் பெயர் தேவலையே தெரியப்படுறது. அதனால சங்கல்பத்தில் சொல்றோம், நட்சத்திரே ராசு ஜாதகா அகம், இன்ன கர்மாவை பண்றேன், அந்த பெயர் மூலமாக தான் பதிவு பண்ணப்படுறது. அதனால பெயரை மாத்துறதோ பெயரில் ஆல்டரேஷன் பண்ணுறதோ கூடவே கூடாது. பெரியவர்கள் நீ விவகாரத்துக்கு எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோ, கூப்பிடுறதுக்கு சர்மாங்கிறது மாறவே மாறாது. ஸ்திரீகள் கூட 2 விதமான நாமாக்களை வச்சுக்கணும். இப்படி 11ஆம் நாள் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நாமகரணம்ங்கிறது உயர்வான ஒரு பகவானை உபாசனை பண்ணி பகவத் சன்னதியிலே பெயர் சூட்டு விழா எல்லாரும் சேர்ந்துண்டு 2 குடும்பத்தாரும், குழந்தையினுடைய அப்பா குடும்பம் அம்மா குடும்பம் 2 குடும்பத்தாரும் சேர்ந்துண்டு மனசந்தோஷத்தோடு கூட அந்த குழந்தைக்கு இந்த 11ஆம் நாள்னா நாமகரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் பகவான் ராமராக அவதாரம் பண்ண சமயத்திலையும் பகவானுக்கு எல்லாரும் பெயர் சூட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். கிருஷ்ணாவதாரங்கள் போன்றதான அவதாரங்கள்லையும் பகவானுக்கு அந்த காலத்தில் தான் நாமகரணங்கள் நடந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சம்ஸ்காரத்தினுடைய பெருமைகள் நமக்கு தெரியுது. எல்லாம் எவ்வளவு தூரம் அதில் தாத்பரியங்கள் இருக்குது, எதுக்காக வச்சுருக்கான்னு. நம்ம ஹிந்து மதத்தில் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் தொடர்ந்து கடைபிடிச்சுன்னு வரோம். இன்னி பரியந்தம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது. அதில் சின்ன மாறுதல் இருக்கலாமே தவிர நடக்கலையேங்கிறது கிடையாது. எல்லா ஜாதியிலையும் நடக்கிறது, எல்லா விதமான குடும்பங்களையும் நடக்கிறது. ஏழை பணக்காரர்கள்னு பாகுபாடு இல்லாமல் இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தில் நாமகரண சம்ஸ்காரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம்னு 5வது சம்ஸ்காரத்தை இன்றைய தினம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஏதோ தேன் தயிரெலாம் கொடுத்தா, ஆனால் ஆகாரம்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கணுமே. என்ன ஆகாரம் கொடுக்கணும்,
எப்பயிலேருந்து என்ன சாப்பாடு கொடுக்கணும். அவள் டைட்டிஷியன் சொல்கிறது தனியாக இருக்கட்டும், சாஸ்திர ரிஷிகர் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எப்போ என்ன ஆகாரம் கொடுக்கணும், எப்பயிலேருந்து கொடுக்கணும், எப்படி எதோட கலக்கணும். நேற்றுக்கே பார்த்தோம், இவாருடைய ஒரு பாக்கம், இவாருடைய குக்கிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்குது. எந்த பொருளை எதோட சேர்க்கணும்னு வேறு மாதிரி சொல்கிறா இவா. இல்லைடா தயிரையும் நெய்யும் ஒன்றா கலந்து கொடுன்னு சொல்லுவாளா, தயிரிஞ்சாத்துக்காரா நெய் விட்டுக்கோன்னு சொல்லுவாளா. தயிரிஞ்சான் சாப்பிட்றான், ஒரு மட்டும் நெய் விட கலந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாள். அதே மாதிரி இருக்குது, தயிரையும் நெய்யும் கலந்து நேற்று பார்த்தமே, அது ஆரோக்கியம்னு ஆயுர்வேதக்காரர் சொல்கிறார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்னலாம் ஆகாரம் கொடுக்கணும், அன்னத்தினுடைய பெருமைகள். இதுக்கு அன்னப்பிராசன சம்ஸ்காரம்னு பேர். ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் இதுவும் நடக்கிறதுல நம்ம இந்த காலத்தில் பண்ணுறதில்லை. கல்யாணத்தை போது ஜாதகாதின்னு பண்ணுறமே, ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சூடாகர்மா விவாகம் வரைக்கும் கொண்டு போகிறோம். அதனால் சம்ஸ்காரம் நடத்தாமல் விடுறதில்லை, காலம் தப்பி வேணால் நடக்கிறதே தவிர இந்த காலத்தில் நடக்கிறது. நாளை தினம் இந்த அன்னப்பிராசனத்தினுடைய மகத்துவத்தை நாம் ஓரளவு அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்றைய தினம் உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த தர்ம விஷயகமான சம்ஸ்கார சம்பந்தமான ரிஷிகளுடைய வச்சன சம்பந்தமான வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயமான இந்த தர்ம பிரவச்சனத்தை கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் தீர்க்கமான ஆயுசு, ஆரோக்கியம், மனசந்தோஷம் போன்றதான சர்வவித சுபங்களும் கிடச்சி பகவான் சர்வ ஸ்ரேயஸையும் கொடுக்கட்டும் பிரார்த்தனை பண்ணி இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம்.